பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி, ஆரம்பிச்சிடலாம் பரணி. ஓகே. கருப்புலேருந்து அந்த கருப்பா கூடவா சாங் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லிரிக் வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கு, கேளுங்க. அதே மாதிரி அதிரடியிலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் இஃப் யூ நோ யூ நோ அந்த சாங்குமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேசில் ஜோசப் படம். அப்புறம் கரை ஃபைனல் மிக்ஸ் டன்னு, அது ஃபைனல் மிக்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் படத்துக்கு 2 நாள் தான் இருக்குது. ஃபுல் ஃப்ளெஜ்ட் புக்கிங்ஸும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்புறம் தனுஷோட அடுத்த ஃபிலிம், அதாவது பிஎஸ் மித்ரன் டைரக்ட் பண்ண போகிறதாகவும் அதை வந்து சஞ்சய் லீலா பன்சாலி அவர் ப்ரொடியூஸ் பண்ண போகிறதா ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஒரு மாதிரி ஜங்கிள் பேஸ்டு ட்ராமான்ற மாதிரிலாம் சொன்னாங்க, பார்ப்போம். அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் ஃபிலிம் கர்த்தவயா கர்த்தவ்யா, அது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரியல, ஹிந்தி ஃபிலிம். அது வந்துட்டு May 15th வந்து ஸ்ட்ரீம் ஆகுது. எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் இது. அப்புறம் 29th ஃபிலிம், அதோட வேர்ல்ட் ஆஃப் 29 நாளைக்கு மத்தியானம் 1:29 PM ரிலீஸ் ஆகுது. எல்ஐகேலேருந்து பூக்கட்டும் வீடியோ சாங்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பேட்ரியாட் படத்தோட புக்கிங்ஸுமே வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் சிபி சக்கரவர்த்தி, அவர் இப்போது ரஜினிகாந்த் கூட ஃபிலிம் பண்ணலை, மறுபடியும் பேஷன் ஸ்டூடியோஸ்க்கே வந்துட்டார். ஸோ அடுத்த ஃபிலிம் சிவகார்த்திகேயன் கூட தான். ஸோ அதுவுமே சீக்கிரமாக நியூஸ் வரும், பார்ப்போம். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள். அவ்வளவுதான் நினைக்கிறேன், வேற எதுவும் இல்ல. இனிமேல் மேக்ஸிமம் டெய்லி 2 நாளைக்கு ஒருக்கா ஏதாவது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். சீக்கிரமே பார்ப்போம். பிரகாஷ் ப்ரோ, சின்ன டவுட்டுக்கு, பேட்ரியாட் May 1 வருதுல, அது ரிலீஸ் ஆகும் போது அந்த லா படி சப்டைட்டில்ஸோட தானே வரும்? ஆமாம் ப்ரோ. சென்சார் சர்டிஃபிகேட்டோட சப்டைட்டிலோட தானே சொல்றீங்க? இல்ல, சப்டைட்டில்ஸோட வருமான்னு கேட்டேன். வரும். சப்டைட்டிலோட தான் வரும். அப்புறம் இந்த தமிழ்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க, அதை நம்பி யாரும் புக் பண்ணிடாதீங்க, தமிழ் டப் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் டப் ரிலீஸ் ஆகாது. அதுவும் இல்லாமல் படம் May 1 தான் ரிலீஸ் ஆகுது, April 30 கிடையாது. நான் சிலது பார்த்தேன், April 30 பார்த்தேன், அது மாற்றி புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் FTFS வந்துட்டு வேர்ல்டு வைடே 9:15 AM அந்த டைமுக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்துட்டு கேரளாவில் ஒரு பேக்கப்புக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் நம்மளால் இங்கே பார்க்க முடியல அப்படின்றப்போ கேரளா போய் பார்த்துடலாம் அப்படின்றதுனால. பட் எப்படினாலும் 9:15 படம் பார்த்துடணும். நான் ரொம்ப ஹைப்டாக இருக்கேன் அந்த படத்துக்கு. வெறித்தனமாக வெயிட் பண்ணுறேன் அந்த மாதிரி. ஆனால் படம் 3 மணி நேரம், பார்ப்போம் எவ்வளோ என்கேஜிங்காக கொண்டு போகிறாங்கன்னு. இல்லை, அந்த மாதிரி 3 hours படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 40 or half an hour 45 minutes ரொம்ப ஏற்றி விட்டாங்கனால இப்போ ஜிவ்னு எல்லாரும் வெளியே வந்து ஹைப்ல வருவாங்க, அதுவே இதாக இருக்கும். இல்லை, நான் அதான் இன்னைக்கு காலையில் கூட ட்வீட்டாக போட்டிருந்தேன், லாஸ்ட் 40 நிமிஷம் எக்ஸலண்ட்டாக இருந்தால் போதும், படம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ பார்ப்போம், அதுதான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு ஸ்லோ பேஸ்டாக இருந்தாலும் இந்த கேரக்டர் செட் பண்ணுறதுலேயே ஒரு மாதிரி போயிடுவோம், அப்படியே அந்த வேர்ல்ட் பில்டிங் கேரக்டர் செட்டப் அதுலேயே தான் போகும்னு தோணுது. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு மாதிரி என்கேஜிங்காக போகும் தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். லாஸ்ட் 40 நிமிஷம் ஒரு 2-3 ஹை மூமெண்ட் வச்சாலே படம் அவ்வளோதான் தூக்கிடும். அதான் அந்த மகேஷ் நாராயணங்கிற மாலிக் எடுத்தவர் தானே, எனக்கு அவர் படம் எனக்கு தெரிஞ்சு அப்படி நல்லா அப்படியே போர் என்கேஜிங்கா அப்படிதான் பார்ப்போம். 2 ஸ்டார்ஸ் வேற இருக்காங்கல்ல. என் டவுட், இன்னொன்று ஒரு மோனல் எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி வர படத்துலயே ஒரு ஜூரி சப்ஜெக்டா? மோஸ்ட்லி எக்ஸ்டெண்டட் கேமியோ தான் ப்ரோ, பெருசாலாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்துலயே மொத்தமா ஒரு 3/4 மணி நேரம் 50 நிமிஷம் தான் வருவாருன்னு தான் நினைக்கிறேன். கருப்பு சாங் வந்து சொன்னீங்க, சொல்லிட்டேன் கோபால் கிருஷ்ணன். நீங்க சொல்லுங்க, கேட்டீங்களா எப்படி இருக்கு சாங்? எனக்கு கேட்டேன், இந்த மாதிரி சாங் தான் இந்த படத்துல நான் எதிர்பார்த்தேன்.
சூப்பர். நீங்க கேட்டீங்களா? என்ன ப்ரோ? நீங்க இல்ல கேட்டீங்களா? நான் கொஞ்சம் தான் கேட்டேன். அப்பதான் ஸ்பேஸ் போட்டாங்க. சாங் ரிலீஸ் டைம் ஸ்பேஸ் டைம் ஒரே டைம் தான் இருந்துச்சு. இந்த கருப்பு சாமி எல்லாம் கூப்பிடுறவங்க எல்லாம் போய் பார்த்தா இதுல இந்த பாட்டுக்கு சாமி வந்துடும் உங்களுக்கு. ஏன் பரணி ப்ரோ, ஆமா. இதுக்கு முன்னாடி நீங்க அரை மணி நேரம் கழிச்சு வந்ததே இல்லையா ஸ்பேஸ்க்கு? அதான் ப்ரோ, அதெல்லாம் விடுங்க. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி இந்த எனக்கு அந்த பாட்டோட நீங்க ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்கல்ல, அதுவுமே ரொம்ப டிவைனா இருக்கு. இவ்வளவு நாள் வந்ததை விட சிவப்பு அந்த மாதிரி இருக்கும். நான் இவ்வளவு நாளா அந்த என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, என்னடா இந்த படத்துக்கு இப்படி ஒரு பாட்டு வைக்கவே மாட்டீங்களாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா கடைசியில கரெக்டான சாங் ரிலீஸ் பண்ணிருக்க சாங். நான் சொன்ன அதே மாதிரி அந்த தார தப்பட்டை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. இதுதான் ரூட்டடான ஆனா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அங்கே இடி முழங்குதுன்னு ஒரு சாங் கருப்பு சாமி சாங் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கு. ஆனா பரவாயில்ல சாய், இந்த படத்திலேயே நிறைய ஜான்ர் ஆஃப் மியூசிக் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். ஆமா, ஒரு இது நான் கூட சின்ன பையன் இந்த மாதிரி பாட்டுலாம் தெரியாதோ என்னன்னு நினைச்சு நான் எதிர்பார்க்கல. இல்ல ப்ரோ, பரத்ராஜ் ரங்கவன் சார் கூட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாரு. அவரு எதுக்குன்னு தெரியல, டியூடுக்கு அப்புறமா முன்னாடியே தெரியல, காட்மன் ரிலீஸ் ஆயிருச்சு. அப்ப சொன்னாரு கொஞ்சம் ஒரிசா அந்த மாதிரி நான் போய் எல்லாத்தையும் கொஞ்சம் நான் பார்த்து தான் வந்தேன் அப்படின்னாரு. சவுத் தமிழ்நாடுலாம் அதான் ப்ரோ, நம்ம எல்லாம் இப்படி எதிர்பார்த்தா ஒருத்தர் மட்டும் இந்த படத்துல ஏன் லவ் சாங் வைக்கலன்னு 4 நாளா கேட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இல்ல முதல்ல பேர் இருக்கான்னு எனக்கு தெரியல. அவங்க இந்த படம் வந்து பியூரா கருப்பு சாமி வச்சுதான் இருக்குன்னு இருக்கு. இதுல ஏன் லவ் சாங் வைக்கலன்னு ஒருத்தர் கேட்டு இருக்காரு. யார், பரணியா? வேற யாரு வைக்கலாமே கோபால் ப்ரோ. யாருக்கு? இல்ல, நம்ம கருப்புசாமி பேஸ் பண்ணினா லவ் இருக்கக்கூடாதான்னு. ஏன் அவரு கேக்குறது வந்து ஊரும் மாதிரி லவ் சாங் கேக்குறாரு. நான் லவ் ட்ராக் இல்ல, லவ் ட்ராக் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணல. அது ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தோணுதுன்னு தான் நான் சொன்னேன். இந்த படத்துல லவ் ட்ராக் இல்லன்னா கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிமா இருக்கும். கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிமா இருக்கும். அதுவும் நல்லதுதான். ஹாப்பி. லவ் ட்ராக் இல்லன்றது ஹாப்பி. லவ் ட்ராக் வச்சா நாளைக்கு படத்துல வந்து தேவையில்லாத சாங் இது. ஒரு கருப்பு சாமி படத்துல கண்டென்ட் ட்ரிவனா போகாம இதுல இருக்கு தேவையான லவ் ஒன்று வந்து உள்ள போயிருக்காங்கன்னு சொல்லி அடிக்கலாம். அதானே பிளானு. அப்படிலாம் இல்ல கோபால் பாய், எதையாவது சொல்லிட்டு வராதீங்க. ஏன் கருப்பு சாமி படத்துக்கு எதுவும் லவ் சாங் வச்சுட்டு? நான் லவ் சாங் வச்சே ஆகணும்னா நான் சொல்லல. புதுசா எதிர்பார்க்கறீங்களே, அதான் கேட்டேன். புதுசாவும் எதிர்பார்க்கல. எல்லா படத்துலயும் இருக்கிற மாதிரி, எல்லா பெரிய ஸ்டார் படத்துலயும் இருக்கிற மாதிரி தான். சவுண்ட் பேக்ரவுண்ட்ல தான் கேக்குதா உங்களுக்கு? இல்லையே. கேக்கலையா? இப்பவும் கேக்கலையா? இல்ல, எனக்கும் கேட்கல. ஓ, எங்க ஊர்ல நோம்பு அடிச்சிட்டு இருக்காங்க, அதான் கேட்டேன். பன்னி ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. ப்ரோ, இது ஜனநாயகன் இது May 8th இல்ல 14th அந்த மாதிரி சொல்றாங்களே. இப்போ இவங்க கேடின்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது தவிர்த்து ரிலீஸ் பண்ணுவாங்களா இந்த மாசம், அடுத்த மாசம்? இல்ல அடுத்த மாசம் ரிலீஸ் பண்ணுவாங்க. May 8 தாண்டி May 14 இல்ல May 15 தான் பிளான் பண்றாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி மிட் மே தான். May 8 வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி. May மிட். இல்ல ப்ரோ, இப்போ இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இல்ல புரியுது. ஆனா எனக்கு என்ன தெரியுமா ஆசை, எப்படி எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்ட தகவல் அடிப்படையில் நம்மளே ஸ்பேஸ் ஒரு 10 தடவை சொல்லியிருப்போம். ஏன்னா டாக்ஸிக்கு June 4 வருமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். எனக்கு தெரிஞ்சு இன்னமும் அந்த சந்தேகம் எனக்கு இருக்கு. June 4 வரல. June 4 அதே ப்ரொடியூசர் தான், கேவிஎன் தான். அவங்க லாக் பண்ணியிருப்பாங்க. ஓவர்சீஸா பெருசா தியேட்டர் லாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டையும் மிஸ் பண்ணாம அழகா எந்த குழப்பமும் இல்லாம ஜனநாயகத்தையும் June 4 போட்டுடலாம். யாருக்கும் எந்த ஒரு பாதகமும் இல்லாம கரெக்டா. நீங்க பாட்டு கேட்டீங்களா? கேட்டேன். அந்த ராத்து ராசாவா, அது என்ன ராசு ராசாவான்னு பாட்டு தேர்ட் சிங்கிள் வந்துச்சுல, அந்த பாட்டோட ஒரு மிக்சிங் தூக்கி சவுண்ட நடுவுல சொருவ இடம் சூப்பரா இருந்துச்சு. அது வந்து நம்மளுக்கு ஒரு அவைவா தெரியல. ஆனா கருப்பசாமி பாட்டுல எனக்கு வந்து சேர்த்த பெருமைதான் நம்ம சாய். எனக்கு வந்து அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட். இந்த படத்துலயே வந்து எனக்கு அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வெரப்பா எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். ஆமா எனக்கு பர்சனலா வெரப்பா எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அது அபிஷியலா வரல. அடுத்து வந்து காடு மோடு. அடுத்து வந்து இப்ப இந்த சாங் வந்துச்சு. இது மாதிரி எல்லா சாங்குமே நல்லா இருக்கு. அந்த ஒரு சாங் தவிர நடுவில் ஒரு சாங் வந்துச்சு, ஆர்ஜியபாலி சாங். இல்ல, நாங்க 4 பேரை நான் இப்ப ட்விட்டர்ல இல்ல நிறைய பேர் போட்டு உள்ள வந்ததும் சமய போட்டு அடிச்சிருக்காங்க. இப்ப எல்லாரும் வைங்க ப்ரோ பழகிருச்சு ப்ரோ பாட்டு. இன்ஸ்டாகிராம்ல இந்த சூர்யா கீழே போற காரணமே இந்த ஃபேன்ஸ் தான், வேற யாருமே இல்லையா? இவனுக்கு நினைச்சனே ஒண்ணு பேசுவானே.
யாராவது பேசுறீங்களா? கேட்க மாட்டேங்குது. இல்ல ப்ரோ, யாரும் பேசல. பேசுறீங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆளா வந்துட்டீங்க, பரவாயில்ல. அப்புறம் வந்து அப்டேட் கேட்பானுங்க, வரமாட்டாங்கன்னு நீங்களே திட்டுவீங்க. ஆமா, கண்டிப்பா. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஆள் வந்தேன். சொல்லுங்கண்ணா. குமார் ப்ரோ, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பாட்டு? அவர் ட்வீட் சூப்பரா இருக்குப்பா. பார்க்கலையா? முன்னாடியே நான் இந்த தெரியும் இந்த மாதிரி ஒரு எலிவேஷன் சாங் இருக்கு இந்த படத்துல. இந்த பாட்டுக்கு வந்து படத்துல விஷுவல் எப்படி இருக்கும்ன்றதும் ஒரு கெஸ் பண்ண முடியுது. கண்டிப்பா வந்து இந்த மாதிரி தான் அந்த படத்து டைட்டிலுக்கு ஏற்ற சாங் இப்பதான் வந்து அது பக்காவா வந்திருக்கு. அதான் ப்ரோ, எங்க அண்ணன் என்னங்கிறாருன்னா கடைசி சாங் லவ் சாங்கா இருக்குன்னு எதிர்பார்த்தேங்கிறாருங்க. அது வன்மம்ப்பா, வன்மமான ஸ்பீச்சுப்பா. பரணி ப்ரோ மைண்ட் வாய்ஸ் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. பண்ணட்டும், கொஞ்ச நாள் தான். ஓ, லவ் சாங் வேணும்னா இதுலயே லவ் சாங் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு லவ் சாங் எல்லாமே சூர்யா ஃபேன்ஸ்க்கு லவ் சாங் எல்லாமே வந்து அடுத்த படத்துல இருக்கு, விஸ்வநாதன் சார்ல. சோ அது வந்து உங்களுக்கு வேற ஜோனுக்குள்ள கூட்டு போய் ஸ்டைலிஷா பயங்கரமா வேற மாதிரி கொண்டு வந்துரும். அதுக்கு எங்க என்ன பண்ணுவாருன்னா, இந்த வயசுல லவ் தேவையான ஒரு ட்வீட் போடுவாரு. கண்டிப்பா அது இருக்கு, அதுவும் இருக்கு. ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு, இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி போடுவாரு. இல்ல அத சொல்லாம வச்சா அது அடிக்கிறாங்க, சொல்லிட்டு வச்சாலும் அடிக்கிறாங்க. என்ன பண்ண? அடிக்கிறதுல ஒரே ஆள் தான் ப்ரோ, சூர்யா ஃபேன்ஸ். வணக்கம் வணக்கம் எல்லாம் விடுங்க, விஷுவல் வந்திருக்கா. நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்துக்கு போவோம். நம்ம அப்படியே மசன்னு இருந்தா எப்படி ப்ரோ? டிராகன் டைரக்டர் தலைவர் இருக்க கன்ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. அதான் பரணி அது அன்னைக்கு போட்டாரு, கன்ஃபார்ம் தான். எஸ்கேவோட பிஆர்ஓ எஸ்கேசிபின்னு. அப்புறம் என்னங்க, விடுங்க, அவ்வளவுதான். அது கன்ஃபார்ம் தான் ப்ரோ. அது வந்து டிராகன் டைரக்டர் இவரு தான், அஸ்வத் தான், ரஜினியோட. டிராகன் டைரக்டர் இல்ல மாவீரன், எஸ்டிஆர் 51 டைரக்டர். ரஜினியா கம்முனே இருக்க மாட்டாரு, ஏதாவது சூர்யாவுக்கு வர மாதிரி டிக்கெட் போடுறது. சூர்யாக்கா, ஐயோ கோபால், நடுவுல நாங்க நின்றுட்டு இருக்கோம், எந்த சூர்யா தூக்கிட்டு போறாரு? விஷால் ப்ரோ, நாங்க பாட்டுக்கு சிவா வச்சு சின்னதா ஒண்ணு பண்ணிருப்போம். அவர் வந்து அண்ணாத்தை கூட்டு போய் திரும்ப வந்தோன்னு பெருசா பண்ணலான்னு கங்குவா டைம் நடக்குது, எங்களுக்கு ஒவ்வொரு டைமும் நடக்குது. இல்ல தலைவர் எப்பயும் இந்த மாதிரி கொஞ்சம் குத்திட்டு போயிடுவாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஓகே. ஏன்னா எல்லாம் இங்க சாயெல்லாம் கமிட் பண்ணிட்டாங்கன்னாங்க ஏஜிஎஸ்க்கு. சரி, எல்லாம் நடக்கும் நல்லபடியா. அதுதான் சாய ஹீரோ வச்சு எடுக்கிறேன்ட்டாங்களே. அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது கோடம்பாக்கம். கோடம்பாக்கம் நீ கேட்டீங்க ஃபர்ஸ்ட்? கேட்டாங்க. எப்படி இருந்துச்சு விஷால் ப்ரோ அந்த லிரிக்லாம்? காத்து பிடிச்சிருக்கா பூங்காற்றே, அது என்ன படம்? அது வந்து இந்த படம், சாரி மறந்துட்டேன். அது நீ ஒரு வயன. ஓகே, நீ ஒரு வயனா அஜித்துக்கு அந்த பார்த்திபனுக்கு வைப்பாங்களா, என்ன படமா? அதேதாங்க. சூப்பர் படம் அது. அதுதான் சொல்ல வந்தேன். அதுல சாங் எல்லாமே செமையா இருக்கும், சூப்பரா இருக்கும் பாட்டு. படமும் அஜித் செமையா இருக்காரு. பரணி பேட்ரியட் என்ன கதை? இப்ப அந்த உங்களை பார்க்க வரலைங்க, நீ ஒரு வயனுக்கு போயிட்டு வருவாரு. நான் உங்களை பார்க்க வரலைங்க, உங்க கண்ணை பார்க்க தாங்க வந்தேன். ஏங்க ஏதாவது யாராவது பார்த்து வந்துட்டீங்களா? ஒரே லவ் சாங் இருக்கு. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு, இதுல லைவ்னு தான் எனக்கு கேடு. ஆமா, அதுல தேவயானி பார்த்திபனும் கடைசியில ஒண்ணு சேருவாங்களா மாட்டாங்களா, எனக்கு மறந்துருச்சு. சேர மாட்டாங்க. ஆனா சேர மாட்டாங்க. ஆமா, சேர மாட்டாங்க. பாப்பாங்க. அதோட ஆனா நான் இவ்வளவு நேரமா நீ ஒரு வாயனன்னு குப்பாடு போட்டுனேன், உங்களுக்கு யாரும் கேட்கலையா? கேட்கவே இல்லை பிரகாஷ். விஷால் ப்ரோ முதல் தடவை சொல்லும் போதே நீ ஒரு வாயனன்னு அப்படி சொன்னேன். நான் பேசுனதே கழுத்துல மிச்சி மாதிரி ஆயிடுச்சு போல இருக்கு. அப்படி வெளியே போயிட்டு திரும்ப வந்தேன். ப்ரோ நீங்க சொன்ன ஞாபகம் வருது, நேற்று வந்து மாவீரன் ப்ரோ சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு அவரை தூக்கி வீசினார்ல, அது ஆக்சுவலா சவுண்ட் வந்து என்னோடதுல இருந்து எங்க அண்ணனுக்கு அது தெரியாம மாவீரன் தூக்கி வீசிட்டாரு. மாவீரன், சாரி மாவீரன், அவர் ஸ்பீக்கர் ஆன் பண்ணும்போது தான் சவுண்ட் வந்துட்டு இருந்துச்சு. மாவீரன் ஸ்பீக்கர் ஆன் பண்ணும்போது தான் சவுண்ட் வந்துச்சு. என்னோடதுலயும் அப்பப்ப இந்த மாதிரி ஆகும். பரணி, டைரக்டர் ராஜகுமாரன் படங்கள் பாத்திருக்கீங்களா? தெரியலையே. இல்லையே விஷால், படம் பேர் சொல்லுங்க. தெரியல. ஜப்பான் வரலையா? விண்ணுக்கும் மண்ணுக்கும். அது இல்ல ப்ரோ, அதான் விண்ணுக்கும் மண்ணுக்கும். அப்புறம் என்ன நீ வருவாய் என்ன?
ஏன் ஃபர்ஸ்ட் ராஜகுமாரன்னா யாருன்னு சொல்லுங்க அவர்கிட்ட. சும்மா அப்படி கேட்போம் என்ன சொல்றான்னு. பரணி ப்ரோ அந்த சந்தான படம் பாத்திருக்கீங்க? சந்தான காமெடின்னு சொன்னாலும் தெரியும், அதுவும் பாத்திருக்க மாட்டாரு அவர். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அந்த படம் பேரு. ராஜ் அப்படின்னு வாங்கல பரணி ட்ரெயின்ல வன்மராஜ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டான். அதெல்லாம் தெரியும் எனக்கு. அந்த ஷூலேஸ் கட்டுற மாதிரி அழுவாரு, ஐயோ இந்த அங்கிள் அழுவுறாரு, அவரு தான் தேவயானி ஹஸ்பண்ட். ஆக்சுவலி அவர் கடுகுன்னு ஒரு படத்தை ஏதோ நல்லாவே பண்ணிருப்பாரு. ஆனா இவர் ஹீரோ. அது நல்ல படம் சூரிய வம்சம்ல பஸ்ல உட்காந்துருப்பாரு தெரியுமா ப்ரோ? பரணி ப்ரோ. ஆமா மணிவண்ணன். அது எதுக்கு என்னாச்சுன்னு தெரியல. இப்ப ரீசெண்டா ரொம்ப வாய் கொடுத்து விட்டுட்டு அவங்க தேவயானி மேமும் அவங்க டாக்டருக்கு எப்படியாச்சும் லான்ச் பண்ண பார்த்துருக்காங்க. இவர் அங்க காந்துக்கிட்டு எதை இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தாரு பாவம். பொண்ணு நல்லாதான் இருக்காங்க, நல்ல படமா ஓகே பண்றாங்களே அந்த பிரசாந்த் நல்லாதான் இருப்பாங்க. அதான் நல்ல படம்னு கோகுல் ப்ரோ, நல்ல படம். பிரசாந்தோட படம் பண்ணி என்னைக்கு வந்து இவரு அந்த சந்தானம் படத்துல நடிச்சார்ல, அது தேவயானிக்கு பிடிக்கல, லேட்டரா இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. இந்த விஷால் ப்ரோ இது இந்த நேத்தனோட பொண்ணும் தேவயானி பொண்ணும் லுக் லைக்கா இருக்காங்கல்ல? ஆமா கரெக்ட். ஆமா ஆனா பரணி அந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்தோட டைரக்டர் யாருன்னு தெரியுமா? யாரும் சொல்லாதீங்கப்பா ப்ளீஸ். பரணி தூத்துக்குடி. தெரியாது விஷால். தூத்துக்குடியின் தாவேக்கா வேட்பாளர் ஸ்ரீநாத் பரணி. அப்படியா? அவரு யாருன்னே தெரியாது. அது தெரியுமா வீரன்? அப்படியா கோபால், அவர் தாங்க டைரக்டர். ஓ சரி, அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. அது ரீமேக் தானே இது? அவருதான் கோபால் ப்ரோ. இவரு தாம் தூம் படத்தை மீதி படத்தை அவரு தானே எடுத்தாரு விஷால் ப்ரோ, அவர் இறந்ததுக்கு அப்புறம். அப்படியா ப்ரோ என்ன ப்ரோ அப்பெல்லாம் கிடையாது, அது பிசி ஸ்ரீராம் சார் தான் கம்ப்ளீட் பண்ணாரு. அதான் ஏடி அண்ட் பிசி ஸ்ரீராம்ல தான் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணதா சொல்லுவாங்க. இவர் இன்னொரு படம் எடுத்திருக்காருங்க, இவர் படம் மறந்துட்டேன். பிரகாஷ் எனக்கு தெரியுமே. புரியல, என்ன கேட்டீங்க? கேள்வி என்ன? தூத்துக்குடி வேட்பாளர் ஸ்ரீநாத் அவர் என்னென்ன படம் டைரக்ட் பண்ணிருக்காரு? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இன்னொன்னு பண்ணிருக்காரு, என்ன மறந்துருச்சு. கொடூரமான முகப்படம் டைரக்ட் பண்ணாருப்பா. ஆமா வேட்டைக்காரன் வரல சொல்றீங்க. ஆமாங்க அவர் டைரக்டர். சரிங்க, இல்ல எனக்கு என்ன டவுட்னா, இப்ப எதுக்கு அவரை பத்தி கேக்குறீங்கன்னு கேக்குறேன். ஒரு வருங்கால எம்எல்ஏ பார்த்து பேசுற பேச்சா இது? அவருக்குலாம் ஏதோ வாய்ப்பு இருக்காம பாப்போம். பிரகாஷனா ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னா, இந்த கோடம்பாக்கம் சாங்கோட லிரிக் மறந்துருச்சு. உடனே நீ ஒரு வயனை தூக்கிட்டு வந்து உள்ள போட்டாரு. அப்படியே ஒவ்வொரு டாபிக்கா மாத்தி போயிட்டு இருக்காரு. ஆனா பிரகாஷன் ஒண்ணு கேட்கணும் என்னன்னா, இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு எனக்கு நிறைய பேர் சொன்னாங்கல்ல, ஒரு 10 பேர்ல 8 பேர் வந்து டிவி கேக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்றாங்கன்ட்டு. விஜயகாந்த் அந்த டைம்ல இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்களா அங்க? அப்ப எப்படி இருந்துச்சு? ஆமா 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 அப்படியா? ஓகே, அப்ப பாப்போம். இல்ல ப்ரோ இந்த வாட்டி 8% தான் வரும்னு சொல்றாரா? இல்ல தெரியல ப்ரோ. ஏன்னா அதையும் ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, அதனாலதான் கேட்டேன் எப்படி என்ன. ஏன்னா அந்த டைம் நமக்கு ஞாபகம் இல்ல அப்ப இதே மாதிரிதான் பேச்சு இருந்துச்சு, இதே மாதிரி பெரிய மாற்றம் அப்படி எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அவர் கேட்ட சின்னம் கிடைக்கல ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டடா தான் அந்த நான் நேற்று சொன்னேன்ல தீபம் சின்னம் கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் அவர் முரசு கேட்டாரு, முரசு கிடைக்கல. அதுக்கப்புறம் தீபம் கொடுத்தாங்க. தீபம் கொடுக்கும் போது வந்து சில தொகுதியில தீபமும் கொடுக்கல. எல்லாத்தையும் 234 தொகுதியிலும் தீபம் கிடைக்கல அவருக்கு. அந்த விளக்கு மாதிரி ஒரு சின்னம் கொடுத்தாங்க பாவம். அது கொடுத்து அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ரீச் பண்ணி பயங்கரமா பண்ணும்போது அதுக்கப்புறம் கட்சி அங்கீகாரம் பெற்று 8% வாக்கு வாங்கின அப்புறம் அதுக்கப்புறம் கேட்ட முரசு சின்னத்தை கொடுத்தாங்க. இப்ப என்ன அவர் 2வது முறையா அவர் வந்து சின்னத்தை ரீச் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இல்ல ப்ரோ, நாளைக்கு 6:30 மணில இருந்து மே 4 காலை 8 மணி வரைக்கும் பால் கறக்கிற அப்படியே வாக்கு கிணறு கறக்குற மாதிரி கறந்துருவானுங்க. எல்லாம் என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங் பண்ணி அவ்வளவுதான் இந்த பாலிடிக்ஸ் இத. ஆமாங்க கண்டிப்பா நடக்குங்க. எல்லாம் நீங்க ட்விட்டர்ல வந்து நான் எனக்கு தெரிஞ்சு நான் இல்ல எப்படின்னா, நான் எனக்கு 2012 இந்த ஐடி இருக்கும். இந்த ஐடி வந்து பாத்தீங்கன்னா என் போஸ்ட்ல வந்து நான் பெரும்பாலும் அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் அரசியல் போஸ்ட் இருக்கும். ஓகேவா? அரசியல் போஸ்ட் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அப்பப்போ தமிழ்ல எல்லா அரசியல் போஸ்டும் இருக்கும். ஆனா நம்ம இப்ப ஏதாவது அரசியல் போஸ்ட் போட்டா சம்பந்தமா ட்ராக்கர் பாரு சினிமா சம்பந்தமா இல்லாம அரசியல் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி போடுறாங்க கமெண்ட்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் உள்ள ஐடி அவனும் அரசியலே பேசுனது கிடையாது. இன்னைக்கு ஃபார்மிங் பண்றாங்க எல்லாத்துக்கும் ஐடியா சொல்றாங்க. எல்லாத்துக்கும் எல்லாம் இங்கிட்டு போறாங்க, அங்கிட்டு லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போறாங்க, ரைட்ல போட்டுட்டு நேரா போறாங்க.
என்னடா பண்றீங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு மேல நம்ம இன்னொரு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா காலைல ஒருத்தருக்கு வாழ்த்து, மதியானத்துக்கு ஒருத்தர் வாழ்த்து, ஈவினிங் ஒருத்தருக்கு வாழ்த்து, நைட் ஒருத்தருக்கு வாழ்த்து. எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிட்டு எல்லா கட்சிக்கும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிற. ஒருவேளை எல்லா கட்சியும் 2 பேர் மேல கோவமா இருக்கீங்க. யாரு இது? கோவமா? 2 பேர் யார் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. கோவம் விடுங்க, அதை விடுங்க. அதாவது அதாவது இல்ல இன்னொன்னு சொல்லிக்கணும்னு நினைச்சேன். இந்த என்னது இந்த என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங் அப்படி இப்படின்னு வரும்போது ஒருத்தர் தெரிஞ்சவர் ஒருத்தர் காலையில ஒன்று பேசுறாரு, மதியம் ஒன்று பேசுறாரு, சாயங்காலம் ஒன்று பேசுறாரு, ரிசல்ட்டும் கொடுத்துட்டு என்னென்னமோ பேசிட்டே இருக்காரு. ஆனா ஆள் பாட்டுன்னு வந்து ரவுண்டு கட்டி அடிக்கிறாரு. எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் அதெல்லாம் பார்க்கும்போது வந்து பரவாயில்லப்பா, வாய் உள்ளவன் பொழைச்சுப்பான்பான்ற மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருக்காருப்பா. போட்டு போட்டு இந்த பக்கம் பேசுறாரு, அந்த பக்கம் பேசுறாரு, அப்படின்றாரு, இப்படின்றாரு. சொல்றீங்களா? நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க டாப் ப்ரெடிக்ஷன் எக்ஸிட் போல் சொல்லுங்க. இருங்க, அது ஆரம்பிப்போம். ஆனா இந்த விஷயத்த இந்த இந்த அதாவது இந்த இந்த மாதிரி இப்ப பார்த்தாலே நம்மளே ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி ஒன்று பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து வேற ஒண்ணு வரும். எங்கிருந்தோ என்னென்னமோ சொல்றாரு. அது எனக்கு வந்து புரியல. நான் அங்க கேட்டேன், இங்க கேட்டேன், அதுன்றாரு இது. ஐயோ, எனக்கு நம்ம சதுரங்க வேட்டை படம் வந்து ரீமேக் பண்ணல, திரும்பி எடுக்கணும், பார்ட் 2 எடுக்கணும்னா தாராளமா இவர்கிட்ட வந்து ஒரு கன்சல்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு தோணுது. அரவிந்த் சாமி நடிப்பில் இல்லப்பா இன்னொரு வாட்டி எடுக்கணும், இன்னும் பக்காவா எடுக்கணும். அது வந்து பொருத்த 10 பொருத்தமும் வந்து நல்லா பொருந்தணும்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு இது. நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான், நம்மளுக்கு நல்ல பழக்கம். நான் சமீபமா கூட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட மீட் பண்ணி நம்ம பேசியிருக்கோம். அன்னைக்கு பேசும்போது கூட இந்த மாதிரிதான் நிறைய டாபிக்ஸ் எல்லாம் போச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து வேற மாதிரி போச்சு. இப்போ அவர் என்ன பேசுறாரோ அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டா அப்போ வந்து ஒரு ஸ்பீச் எங்களுக்குள்ள வந்து ஒரு பேச்சு இருந்தது. பட் சொல்றேன், இது வந்து அவர் மட்டும் இல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் போடுறாங்க. ஆனா அவர் வந்து நல்ல ஃபெமிலியரா இருக்காரு, நல்லா வந்து தெரிஞ்ச ஃபேஸா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியா கனெக்ட் ஆகுது. அவ்வளவுதான் ராஜ் செய்யறாங்க விஷயமே. இட்டிஷ் பிரசாந்த்னு நினைக்கிறேன். ஓகே. அது இந்த ராஜ் சைடு அடி வாங்கிட்டு இருக்க சமீபம் பாக்குறீங்க. 7.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் எப்படி வந்துச்சு அவருக்கு ட்விட்டர்ல? அதுவும் அவர் ஆரம்பத்துல இருக்காருல்ல ப்ரோ. ஏங்க பிரகாஷன் டைம் தான் ஆரம்பத்துல இருந்து இருக்கிறது இல்ல. யூடியூப்ல நீயும் டெய்லியும் பல விதமா நீயும் போட்டனா அதாவது இதுகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம்ன்ற மாதிரி நீயும் பல விதமா பண்ண அப்படின்னா உனக்கும் வந்து உயரும்பா விஷால். அது யாருக்கா இருந்தாலுமே. பிரகாஷ் ப்ரோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. விஷால் ப்ரோ நீங்க இருக்கிறத உள்ள அவர் வேற ஏதாவது மீனிங்ல சொல்லிக்கிறாரு ப்ரோ. இல்லப்பா, உள்ளபடியே பேசினா ஏறாது. நீ வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து அவர் வீட்டுல இப்ப கூட ஒண்ணு இல்ல, இப்போ ஒண்ணு கிளப்பி ஒண்ணுன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு வந்து அவசர கூட்டம் கூட்டியிருக்காங்க. வீட்டுல 2 பேர் வந்துட்டு ஆல்ரெடி பேசிட்டாங்க. இவங்க கவர்னர் மலைக்கு போறாங்க அப்படின்னு போட்டா கூட அது வந்து ஒரு ஃபார்மிங். அது போட்டாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. உளவுத்துறை சொல்லிடுச்சு, கவர்னர் ஆல்ரெடி கூப்பிட்டுட்டாரு பேசுறதுக்கு அப்படின்னு. இதெல்லாம் எங்க இருந்து நியூஸ் வருதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த மாதிரி நியூஸும் வந்து கண்டிப்பா நீங்க நம்பலன்னா இன்னும் இன்னைக்கு நைட்டு இல்ல நாளைக்குள்ள அந்த மாதிரி விட்டு வரும். கவர்னர் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு. ஏடிஎம்கேல போயிட்டு பேசுறாங்க, அங்க போய் இங்க பேசுறாங்க, இவங்க அங்கிருந்து பேசுறாங்க. இதெல்லாம் யாரு எங்க இருந்து சொல்றாங்கன்னே தெரியல. தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஏடிஎம்கேல வந்து நான் உள்ள பெரிய பொசிஷன்ல இருக்கு, எனக்கே தெரியலையா, என்னென்னமோ சொல்றாங்கயா அப்படின்ற மாதிரி இருக்கு. கிரவுண்ட் ரிப்போர்ட் இல்ல ப்ரோ, அந்த அனியன் படம் வரும்ல, அது என்னது அம்பி ரெமோ இது அதான் அவங்கவுங்க 3 பேசி வச்சிடறாங்க. எது வருதோ சொன்ன மாதிரி அன்றே சொன்ன மாதிரி. சரி விடுங்க, நம்ம பேசுவோம். நீ சொல்லு விஷால், முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். என்னதுல இல்லப்பா, எலெக்ஷன் முன்னாடி எதனா ப்ரெடிக்ட் பண்ணிருப்பல, இப்ப எவ்வளவு ப்ரெடிக்ட் பண்ற, எந்த மாதிரி எக்ஸிட் போல் உந்துல இருந்து ஆரம்பிப்போன்ற. நான் சொல்லிட்டு கிளம்புறேங்க. சரி, யார் சொல்லணுமோ சொல்லிட்டு கிளம்புங்க. சொல்லுங்க. கோயிலும் விக்ரமிக்கு போறாங்க. ஏடிஎம்கே பிளஸ் வந்து 120 to 130.
ஓகே. மாவீரன் நெக்ஸ்ட். சிரிக்கிறாரு பாரு. டிஎம்கே 90+. சரி நெக்ஸ்ட். டிவிக்கே 5 to 10. ஓகே ரைட். ப்ரோ நான் சொல்லட்டுமா? அடுத்தது. நான் ஒரே நிமிஷம் கொஞ்சம் சொல்லிடுறேன். எனக்கு வந்து இது என் கருத்து. டிவிக்கே அப்போசிஷனா வரும். எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற தேர்ட் இருக்கிறது யாருன்னு தெரியல, எனக்கு அது ஃபிக்ஸ் ஆகல, அது யாருன்னு தெரியல. ஆனா வந்து அது இவரை வச்சுதான் ஒரு அந்த என்ன கவர்மெண்டே ஃபார்ம் ஆகும், இவரை வச்சுதான். அப்புறம் வந்து இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் தேர்ட்ல வந்து ஒரு ரெண்டுமே திராவிடியன் பார்ட்டி தான் வரும். அதுல மூணாவது வர்றது வந்து இதோட முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் சர்வைக்கு தான் சண்டை போடுவாங்க. டிவிக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது இடமே வரும்னு எனக்கு தோணுது. நான் ஃபர்ஸ்ட் வந்து தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் இங்கே சொல்லியிருக்கேன். கோகுல் ராம் தானே பேசுனது? ஒரு கேள்வி இருக்கு, கேட்கலாமா? என்னன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி சினாரியோ வச்சுப்போம். ரெண்டு சினாரியோவே வரலாம். இப்போ நீங்க இவர் வச்சுதான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னீங்களே. ஒரு உதாரணத்துக்கு டிஎம்கேக்கு இவரோட சீட்டு தேவைப்படுது, இவர் சீட்டு கொடுத்தாதான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற ஒரு நிலைமை வருது அப்படின்னா நடக்குமா? நடக்காதுல்ல. அது 200% நடக்காது. ஒரே ஒரு பாசிபிலிட்டி எப்படி வரும்னா, இவர் வந்து ஏடிஎம்கே கூட வந்து வித்தவுட் பிஜேபி அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி டைம்ல ஒரு சில பேர் ரெடியா தான் இருப்பானுங்க, விட்டுட்டு ஏடிஎம்கே கூட சேர்ந்து ஃபார்ம் பண்றதா ஒரே ஆப்ஷன் இவருக்குமே இருக்கும். மத்தபடி இவர் டிஎம்கே இது பண்ணிருங்க, அது பேர் என்ன, அந்த ஐடியாவே இருக்காது. இந்த ஐடியா தான் அவர் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சொல்றேன். இது ரிவர்ஸா வந்துச்சுன்னா ஒருவேளை டிஎம்கேக்கு அந்த சீட்டு தேவைப்பட்டுச்சு, அப்படி இருந்தா டிஎம்கே ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நிலைமை வந்ததுன்னா அப்போ இவர் பண்ண மாட்டோம்னு தான் எனக்கு தோணுது. அந்த டைம் வந்து மேபி அந்த கவர்னன்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் வரலாம், அந்த மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு அந்த மாதிரி போகாதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேர்ல யாருக்கு இவர் கொடுக்குறாரோ அவர் தான், அவங்க வர மாதிரி தான் இருக்கும். அதுதான் ப்ரோ, நீங்க அந்த மாதிரி போவாது. ஓகே, சப்போஸ் அந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்ததுன்னா என்ன நடக்கும்னு தான் கேட்டேன். எது வேணா அரசியல்ல நடக்கும்ன்றது வந்து ஒரு இது இருக்கு, பட் சொல்றேன். இல்ல அவரு போக மாட்டாருன்னு எனக்கு தோணுது. அப்படி போனாருன்னா சரி, மூணாவதா ஒரு சினாரியோ சொல்றேன். மூணாவது ஒரு சினாரியோ நடக்குதுன்னு வச்சுங்களேன். இது நடக்குமா நடக்காதுன்றதுல நான் அடுத்த இது எனக்கு தோணல. பட் ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு நடந்தா இப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேக்குறேன். நீங்க ஆன்சர் பண்ணுங்க யார் வேணா. உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி இதுவும் கேட்டுடுறேன். சப்போஸ் சரி ஓகே, ப்ரெடிக்ஷன் சொல்லிடுங்க, கடைசி அதுக்கு வரேன். அடுத்தது யார் சொல்லணும் சொல்லுங்க, மாவீரன் யார் வேணா சொல்லுங்க. பேசுங்கப்பா. எனக்கு வந்து பெருசா ப்ரொடிக்ஷன்லாம் இல்லை, டிஎம்கே ஜெயிக்கும். எனக்கு அன்னைக்கு சொல்லும்போது எல்லாருமே ரொம்ப நான் அன்னைக்கு நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டேன். பட்டு பரணி ப்ரோ மட்டும் தான் கொஞ்சம் மற்றவங்களோட ரொம்ப அவேடாக சொல்லியிருந்தாரு. மற்றவங்க எல்லாருமே டிவிக்கு வந்து 16 வாங்கும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. பரணி ப்ரோ ஒரு படி மேலே போய் இப்போ 50% டிஎம்கே ஜெயிக்குதுன்னா இவங்க ரெண்டு பேரும் 25-25 அந்த மாதிரி வருவாங்கன்னு சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு டிவிக்கே வருமானு தெரியல, ஆனால் கிட்டத்தட்ட இதுக்கு 50 போயிரும்னு வைங்க டிஎம்கேக்கு. ஆனால் கிட்டத்தட்ட ஏடிஎம்கேவை ஈக்குவல் பண்ணுவாரு அப்படின்னு தோணுது எனக்கு விஜய். ஓகே, எல்லாரும் பேசியாச்சா? வேற யாரு? முனிஷ் வந்திருக்காரு, அவரும் சொல்லட்டும். அடுத்தது நம்ம ஓகே ஓகே. ஏன்னா நான் இப்போ நேரில் விசாரிச்ச வரைக்கும் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல பேசுற வரைக்கும் அதிகமா ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் தான் விஜய்க்கு போட்டிருக்காங்க நம்ம பார்த்த வரைக்கும். ஓகே முனிஷ், நீங்க ஆரம்பிங்க. இல்ல சுகுமார் ப்ரோ, இப்போ விஜயும் ஏடிஎம்க்கும் ஒரே லெவல்ல வருவாங்கன்னா எவ்வளவு வருவாங்கன்னு சொல்றாரு அவர். மாவீரன் எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லல ப்ரோ, இப்போ பரணி ப்ரோ சொன்னாரு, அதை நான் அக்செப்ட் பண்றேன். அவர் லெவலுக்கு இல்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு கிட்ட நெருங்குவாருன்னு தோணுதுன்னு சொல்றேன். சரி ஓகே. இப்போ சுகுமார் ப்ரோ சொன்னார்ல, இப்போ ஏதாவது ஒரு கட்சியில இருந்து ஆதரவு தேவைப்படும் அப்படின்னா, சப்போஸ் டிஎம்கே வந்து மெஜாரிட்டிக்கு ஒரு 10 சீட்டு தேவைப்படுது அப்படின்னா, ஏடிஎம்கேல வந்து ஏடிஎம்கே கூட்டணியில பாமக இருக்கு, ஓகேங்களா? பாமக ஒரு 5 சீட்டு 6 சீட்டு வச்சிருந்தாங்கன்னா அவங்க போயிடுவாங்க. நல்ல வேலை நீங்க பேசுறது விட்டு கேக்குது முனிஷ். பரணி, ஹலோ கேக்குதா? இல்ல ப்ரோ, நீங்க பேசுறது கேக்குது, ஆனா நடுவுல பேசிட்டு போதே டவுன் ஆயிடுது.
ஓகே. இப்ப சொல்றேன். அதாவது இப்ப ஆப்போசிட் டீம்ல இப்ப ஒரே ஒரு கட்சி இல்ல. இப்ப டிஎம்கே கூட்டணியில் நிறைய கட்சிங்க இருக்காங்க. அந்த ஏதாவது ஒரு கட்சி வந்து இப்ப ஏடிஎம்கே ஃபேவரா தேவைப்படுது. இப்ப காங்கிரஸே கூட போயிடலாம். காங்கிரஸ் கிட்ட ஒரு 10 சீட் இருக்கு அப்படின்னா காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தா கூட ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும். விஜய் தான் வந்து ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த கட்சி காங்கிரஸே வந்து டிஎம்கேல அதிருப்தி இருக்குன்னு தான் சொல்றாங்க. அதனால இவங்க ஒரு 8 சீட்டோ 6 சீட்டோ வச்சிருந்தா இவங்க கூட போலாம். அப்படி போய் கூட ஆட்சி அமைக்கலாம். ஆட்சி அமைக்காமலாம் போயிட மாட்டாங்க. இல்ல ப்ரோ, நான் ஒன்னே ஒரு எக்ஸாம்பிள் இன்னும் நிறைய சொல்லிட்டா. நீங்க சொல்ற மாதிரி ஒரு 10-15 சீட்டு தான் வித்தியாசம்னா டிஎம் கேக்குதா எக்கோ அடிக்குது முனிஷ் பாண்டியன் உங்க இதுல. முனிஷ் ப்ரோ ஸ்பீக்கர்ல தான் நினைக்கிறேன். இப்ப கேக்குதா ப்ரோ? ஆமா, அவர் ஸ்பீக்கர்ல தான் எக்கோ அடிக்குது. ஹலோ ஹலோ. சரி, ஓகே. மதன் வந்திருக்காரு, ராஜபாண்டியர் வந்திருக்காரு, நிறைய பேர் வராங்க. இந்த டாபிக் வந்து கொஞ்சம் நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம்னு தோணுது. ஆரம்பிங்க. சொல்லுங்க சுகுமார் ப்ரோ, என்னது என்ன சொல்லணும்? சுகுமார் ப்ரோ மூணாவதா ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லுங்க. இல்ல, மூணாவது ஒரு பாயிண்ட், அது வந்து அது சும்மா ரியாலிட்டியில இருக்காது. பட் ஆனா வந்து ஒருவேளை அது ரியாலிட்டி ஆனா எப்படி இருக்கும்னு யோசிச்சேன், அவ்வளவுதான். இப்போதைக்கு ரியாலிட்டி இருக்காது. இந்த எலெக்ஷன்ல அது ரியாலிட்டி கிடையாது. மேபி ஃபியூச்சர் எலெக்ஷன்ல ரியாலிட்டி வருமா, வராம கூட போகலாம், என்ன வேணா ஆகலாம். 2 திராவிடமும் வந்து ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு இருந்தது. நான் சில ட்வீட்ஸ்லாம் பார்த்தேன். பட் ஆனால் அது வந்து அது இந்த எலெக்ஷன்ல அது பாசிபிலிட்டிஸ் எனக்கு தெரியல. பட் ஆனால் சொல்றேன், மேபி ஃபியூச்சர்ல வந்து அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு அதெல்லாம் வந்து ஏன் பேசுறாங்கன்னா, இவர் வந்தனாலதான், இவர் எலெக்ஷன்ல வந்து இவர் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்காரு, இம்பாக்ட். ரிசல்ட் வந்து என்ன வேணா இருக்கலாம். பட் ஆனா இப்போதைக்கு எல்லாரும் அந்த மாதிரிலாம் பேசுறதுக்கான காரணம், இவர் ஆல்ரெடி வந்து இந்த எலெக்ஷன்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒருவேளை அதுவும் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதனாலதான் வந்து இந்த ஒரு பாயிண்ட் சொன்னேன். இன்னொன்னு, இப்ப கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. இப்போ ரீசெண்டா உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுறாரு, இந்த மாதிரி ஒரு 10-15 எம்எல்ஏ அந்த மாதிரி தான் டிஃபரன்ஸ் இருந்தா அது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அது 2 திராவிட கட்சியில யாருக்கு ஒரு 10-15 டிஃபரன்ஸ் இருந்தாலும் அவங்க எம்எல்ஏ வாங்க ட்ரை பண்ற அந்த மோடு கூட போனாலும் போவானுங்க. அந்த மாதிரி கூட நடக்கும், அது நம்ம சொல்ல முடியாது. ஆமா, அதைத்தான் நானும் சொன்னேன். ஆப்போசிட் கூட்டணியிலிருந்தும் எடுக்க பார்ப்பாங்க. அதாவது இன்னும் சொல்லிக்கிறேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரே ஒரு விஷயம், விஜய் வந்து 10ன்றது வந்து பெரிய விஷயம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஒரு 10 சீட் அவர் பிடிச்சிட்டனாலே அது வந்து பெரிய விஷயம் தான். எந்த கட்சியும் அந்த மாதிரி வந்ததில்ல. ஸோ 10-15ன்றது அவங்களுக்கு பெரிய விஷயம் தான், ஹிஸ்டரி தான் அது. இல்ல, நான் ஒண்ணு சொல்லட்டா? நீங்க இது என் கருத்து மட்டும் வச்சுக்கோங்க. நான் 10-15 நீங்க 10 சொல்றீங்கல்ல, நான் அதுவே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி சொல்றேன். ஏன்னா கொஞ்சம் இப்போ ரீசெண்ட் டிராவல் தான் பண்ணிட்டு இருந்தேன், ஃப்ரீ டைம் தான் சொல்லிட்டு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அது 10ங்கிறதே நான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றேன். எனக்கு அவர் ஜாஸ்தி ரொம்ப, அதான் சொன்னேன், என் பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு அதுக்கப்புறம் ட்ராவல் கூட பண்ணுங்க, ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் தான் பொசிஷன் வரப்போன்னு எனக்கு ஸ்ட்ராங்கா தோணுது. ஐ மே பி ராங் பிகாஸ் ஐ எம் நாட் எக்ஸ்பர்ட். பட் எனக்கு பர்சனலா தோணுது தான், நான் பார்த்துட்டு எல்லாம் வரைக்கும். எப்படி சொல்றீங்க? எதிர்கட்சி தலைவர் அவர் தான் வருவாருன்றீங்களா? அவர் செகண்ட் பிளேஸ் வருவாரு. அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் அவர் வராங்கிறது நம்ம முடிவு பண்ண முடியாது. அந்த டைம்ல கோவலிஷன் மாதிரி நிறைய நடக்கும். ஏன்னா உங்களுக்கு 2011 வந்து விஜயகாந்த் வந்து ஏடிஎம்கே கூட்டணியில இருந்தாரு. கடைசியில விஜயகாந்த் எதிர்கட்சி இருங்கன்னு சொல்லிட்டாங்க அம்மா மாதிரி. சோ நமக்கு எதுவும் தெரியாது. ஒரு நிமிஷம், 23 சீட் இருக்கணும் எதிர்கட்சின்னா. 23 சீட் இருந்தாதான் எதிர்கட்சி தலைவர், ஓகேங்களா? அப்போ டிஎம்கே வந்து 21 சீட் தான் கிடைச்சது. அப்போ விஜயகாந்துக்கு தான் அந்த 29 ஜெயிச்சாங்க. சோ அதனாலதான் அவங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் போஸ்டிங் கொடுத்தது. அம்மா ஒண்ணும் தரல. 29 சீட் அவங்களுக்கு இருந்தது. 23 இருந்தாதான் வந்து எதிர்கட்சி தலைவர் ஆக முடியும். தெரியும் ப்ரோ. என்ன சொல்றேன்னா, செகண்ட் பொசிஷன் இவர் தான் இருப்பார். ஹையஸ்ட் நம்பர் சீட்ஸ் விஜய் தான் இருப்பார். இதை நீங்க அதுக்கப்புறம் என்ன வேணா பேசிக்கிட்டோம். செகண்ட் நம்பர் சீட்ஸ் இவர் தான் வருவார். ஃபர்ஸ்ட் தேர்ட் தான் எனக்கு யார் வருவாங்க அது ப்ரிடிக்டே பண்ண முடியல. அதுல தேர்ட் வரவங்களோட டிக்ளைன் ஆரம்பிச்சிடும். அவங்க சர்வைவலுக்காக மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவரும் ஃபர்ஸ்ட் வரவங்க தான் இனிமே பாலிட்டிக்ஸே பண்ற மாதிரி இருக்கும். இல்ல கோகுல் ப்ரோ, இப்போ இது வரைக்கும் ப்ரெடிக்ஷன் என்னன்னா, பெர்சன்டேஜா விஜய் கண்டிப்பா ஒரு பெரிய மேஜிக் பண்ணதான் போறாரு. ஆனா சீட்ஸா அதுதான் பெரிய கன்ஃபியூஸா இருக்கு.
சீட்ஸ் வந்து ஆளாளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு, எத்தனை சீட்ஸ் ஜெயிப்பாருன்னு. இல்ல ப்ரோ, நீங்க சொல்றது புரியுது. ஆக்சுவலி என்னன்னா, ஓட்டிங் வந்து இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஓட்டர் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ஏன்னா லார்ஜர் ஏரியா, அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் வரும். இது இப்போ அசம்பிளி எலெக்ஷனா ஓட்டர் டென்சிட்டி, அந்த இடத்துல எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். ஆனா என்னன்னா, எனக்கு பார்க்கும்போது அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. எனக்கு ஓகே, இவர் தான் செகண்ட் ஹையஸ்ட் சீட்ஸ் வாங்குவோட எனக்கு ஏதோ இன்ஸ்டிங்ல தோணுது. அதை வச்சு தான் நான் சொல்றேன். ஏன்னா நிறைய கொஞ்சம் பண்ண, அதை வச்சு நான் சொல்றேன். இல்ல நீங்க பண்றது வந்து ராங் ஆகலாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது ப்ரோ. ஏன்னா வந்து இந்த எலெக்ஷன் வந்து எந்த சபாலஜிஸ்டுமே வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு எலெக்ஷனு. ஸோ வந்து நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு மே 4. ஆக்சுவலா எதுவுமே வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நீங்க செகண்ட்னு சொல்றது கூட எதுவுமே சொல்ல முடியாது, எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இந்த டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்றதே வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சா தான் தெரியும். நம்மளே வந்து அடுத்த வாரம் வந்து இந்த ஸ்பேஸை கேட்டா நம்மளே சிரிக்க கூட தோணும். அந்த அளவுக்கு ஒரு எல்லாருமே தான் சொல்றேன், என்னையுமே சொல்றேன். ஸோ அந்த அளவுக்கு தான் ப்ரெடிக்ஷன் இருக்கு இந்த தடவை எலெக்ஷனு. ஸோ வந்து ஃபுல் ஆஃப் சர்ப்ரைஸ் தான் மே 4. அதான் எனக்கு தெரிஞ்சு, நான் என் கருத்தை மட்டும் சொல்றேன். இது எனக்கு தோணுது. நான் தான் மே 4க்கு அப்புறம் என்ன நடக்கும் அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு என் கருத்து இது, அவ்வளவுதான். என்னோட இது முடிஞ்சிருச்சு. மத்தவங்க சொல்றது சொல்லுங்க. இல்ல பட் நீங்க வந்து யாருக்கு எட்ஜுன்னு சொல்றீங்க? விஜய் வந்து வருவாருன்னு சொல்றீங்க செகண்ட், பட் யாருக்கு எட்ஜ், யாருக்கு கவர்மெண்ட்? அதை எனக்கு ப்ரிடிக்டே பண்ண முடியல. ஏன்னா எக்ஸாம்பிள், இந்த டிஎன்கே ஓட்டு போட்ட சிலர் வந்து இந்த வாட்டி டிகே போடுறேன், ஏடிஎன்கே ஓட் பண்ணவங்க பேசுறவங்களும் அதை போட்டிருக்காங்க. எனக்கு அதான் ப்ரிடிக்டே பண்ண முடியல. ஓகேவா? எனக்கு அதுதான் எனக்கு ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் எப்படி சொல்றது, நான் 2016 இருந்து நான் ஓட்டு போட்டுட்டு இருக்கேன். அப்பல இருந்து கொஞ்சம் பேச இது கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா இந்த வாட்டி எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு அது மட்டும் தான் கன்ஃபியூஸ். இவர் ரெண்டாவது எனக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியுது. நான் முதல் ஃபர்ஸ்ட் யாரு தேர்ட் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணவே முடியல. இப்ப என்ன சொல்லணும்? ப்ரெடிக்ஷன் சொல்றோமா? அன்னைக்கு மாதிரியே ப்ரெடிக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்கோமா? இல்ல, நாளைக்கு எக்ஸிட் போல் வருதுல்ல ப்ரோ, அதனால சும்மா கேட்டாங்க, அதை வச்சு நான் என்னோட கருத்தை சொன்னதான். ஓ ஓகே ஓகே. யார் சொன்னது? என்ன சுகுமார் ப்ரோ? இல்ல ப்ரோ, நீங்க பேசிட்டு இருந்தீங்க, நாங்க லேட்டா தான் ஜாயின் பண்ணோம். என்ன பேசிட்டு இருந்தீங்க, என்ன ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லணும்னு சொல்லி கேக்குறாங்க. அதான் தெரியல, அதனாலதான் கேட்டேன். இல்ல நான் அன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ணீங்க, ஓகே. அது முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணுமா? ஆமா பண்ணோம்ல. இப்ப இது யாரு பேசுறது? மதன் பேசுறேன். அது முன்னாடி பண்ணோம்ல மதன் ப்ரோ. இப்ப இது வந்து எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் இப்பதானே பேசுறோம். நேத்து பேசணுமா? நேத்து நீங்க பேசணும், நான் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல கடைசியா தான் வந்தேன் நானு. அதுதான் இன்னைக்கு வந்துட்டு எப்படின்னா, ரிசல்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்கு டாக்ஸ் அப்படின்னு வந்துட்டு பேசுறது தான். இப்போ வந்து அன்னைக்கு நான் சொன்னேன்ல, எனக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் வரும் நம்பிக்கை இருக்குன்னு. மேபி எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த வேவ் மாறி இருக்கா இல்லையான்றது தான் வந்து இன்னைக்கான டாபிக். அதனால ஒருத்தர கேட்டுட்டு இருக்கோம் எப்படி இருக்கு. ஏன்னா இப்போ ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம கேட்கும் போது ஓட்டு போடுறேன், இவங்களுக்கு போட போறேன் அப்படின்லாம், ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம நிறைய பேரை பார்த்து பேசுவோம்ல, நம்ம சர்க்கிள்ல சொல்றேன். நம்ம வந்து சர்வே நடத்தல, அதாவது அபிஷியலா போயிட்டு நம்ம வந்து இவ்வளவு சாம்பிள்ஸ் வச்சு எல்லாம் சர்வே நடத்தல. ஆனா என்னன்னா, நம்மளுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும். நம்ம ஒரு ஆபீஸ்க்கு போவோம். சில பேர் வந்து வெளியே வேற ஒரு வேலைக்கு போவாங்க. சில பேர் வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவாங்க, பஸ்ல டிராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, போன்ல பேசுவாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கும். எலெக்ஷனுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுல கிடைச்ச சாம்பிள்ஸ் வச்சு உங்களுக்குள்ள ஒரு ப்ரெடிக்ஷன், நம்மளுக்குள்ளே ஒரு ப்ரெடிக்ஷன் கிரியேட் ஆகும்ல. ஓகே, நான் கேட்ட வரையும் வந்து இதுதான் கேள்விப்படுறேன். என்னோட கருத்துல என்னோட ப்ரெடிக்ஷன்ல மாறுது. முன்னாடி அப்ப நான் இவ்வளவு நினைச்சேன், ஆனா நான் கேள்விப்பட்டதை தாண்டி இவ்வளவு பேர் போட்டிருக்காங்க. நான் இதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல, இவங்கலாம் வந்து ஓட்டு போடுவாங்கன்னு பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இப்போ என் பர்சன்டேஜ் நான் ரிவைஸ் பண்ணிக்கிறேன். நான் அப்ப சொன்னது வந்து இவ்வளவு சொல்றேன், இப்போ நான் ஒரு வேலை குறைச்சி எடை போட்டேன், அதனால கூடுதலா வாங்குவார் விஜய், இல்ல வந்து இவங்க டிஎம்கே கூடுதலா வாங்குவாங்க, இல்ல ஏடிஎம்கே கூடுதலா வாங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல நான் அப்ப சொன்னதுதான் இப்போ நிக்கிறேன்னு உங்க ஸ்டாண்ட்ல நிக்கலாம். இல்ல நான் அப்ப சொன்னதோட இப்போ கம்மியா வாங்குவாங்க இவங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து இன்னைக்கு பேசுறோம். ஓகே நான் அன்னைக்கு சொன்னதுல அப்படியே நிக்கிறேன் சுகுமார் ப்ரோ. நான் ஆல்ரெடி சொன்னதுதான், 25% வாங்குவாங்க. சீட் கன்வர்ஷன் கண்டிப்பா என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஆனா நான் சொன்ன பர்சன்டேஜ் வச்சு நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸோட இவங்க டிஸ்கஷன் பண்ணி 25%னா மினிமம் ஒரு 10 சீட்டாவது கன்வெர்ட் ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அதாவது விஜய் ஜெயிப்பாரு, அது அந்த இது அதை தவிர்த்து
மித்த பக்கம் சீட் கன்வர்ஷன் வந்து எனக்குமே ஐடியா இல்லை. ஆனால் சொன்னவங்க வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா 25%க்கு வந்து மினிமம் 10 சீட்டாவது கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால எனக்கு வந்து நான் அதுலேயே தான் இருக்கேன். டிஎம்கே வந்து இந்த எலெக்ஷன் அவங்க விஜய் வாங்குற ஓட்டுனால அது டிஎம்கேக்கு தான் பாசிட்டிவா போய் முடியும். அதிகமா ஏடிஎம்கே ஓட்ஸை தான் இவர் வாங்குறாரு அப்படிங்கிறது தான் நான் அந்த ஸ்டாண்ட்ல அப்படியே இருக்கேன். அதுதான் என்னோட இது. அப்படியே தான் இருக்கிறேன் நான், அதுல டவுட்ல. ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா ஒரு இதுன்னா, யார் யாரெல்லாம் வந்து நான் எனக்கு இதுக்கு முன்னாடி பாலிடிக்ஸ்ல வந்து நான் பேசி வச்சிருந்தனோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு 5% ஜம்ப். அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் பேசுனா ஒருத்தர் சொல்லுவோம், என்னடாப்பா மிஞ்சி போனா 10% வாங்க வர்றான் அவ்வளவுதான்டா அப்படின்னு சொன்னவன் எனக்கு தெரிஞ்சு இப்போ இது பண்றத ஒரு 15% வருவாருன்னு தோணுது. அப்படின்னா 15% சொன்னவங்க எல்லாம் 20%க்கு வந்திருக்காங்க. 20% சொன்னவங்க எல்லாம் 25%க்கு வந்திருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் பேசினவங்க எல்லாருமே ஒரு 5% அவங்களோட ஸ்டாண்ட்ல இருந்து 5% சேர்த்தி சொல்லியிருக்காங்க. ஆனா சொன்னவங்க எல்லாருமே அந்த டிஎம்கே ஸ்டாண்ட்ல இருந்து மாறவும் இல்லை, அப்படியே தான் இருக்காங்க டிஎம்கே ஜெயிக்கு அப்படிங்கிறது. ஆனா விஜய்க்கு மட்டும் ஒரு 5% சொன்னதுல இருந்து 5% சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதான் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து பிஃபோர் அதுல இன்னும் உறுதியா இருக்கீங்களா? என்னது புரியல? எலெக்ஷன் முன்னாடி பேச சொன்னீங்களே டிஎம்கே வந்து 170+ வரும் அப்படின்னு சொன்னீங்களே, அது இன்னும் உறுதியா? ஆமா ஆமா இல்ல இன்னும் உறுதியா தான் இருக்கேன் நான். ஆனா மோஸ்ட் ஆஃப் சொல்றாங்க. ஆனா நீங்க இன்னும் வந்து 170 தரீங்க. இல்லங்க அது நான் என்ன இல்லங்க நான் என்ன கணக்குல அதை நான் சொல்றேன்னா, இப்போ வந்து யூஸ்வலா வந்து இப்ப நான் இங்க இருக்கிறது வந்து அவினாசிங்க, கொங்கு இந்த சைடு கொங்கு பெல்ட், ஓகேவா? இங்க வந்து நீங்க ரிசல்ட் வர்ற அன்னைக்கு நான் தீர்க்கமா நம்புறேன். இங்க வந்து ஏடிஎம்கேவோட போன எலெக்ஷன்ல வந்து அவங்க பயங்கரமா வின் பண்ணதுக்கு காரணம் இந்த பெல்ட்ல இருந்தா. அந்த அவங்கள வாங்கின 66 சீட்ல 60% கான்ட்ரிபியூஷன் இந்த சைடு இருந்து வந்ததுதான். இங்க வந்து பயங்கரமா ஓட்டு இந்த பக்கம் போயிருக்கு, விஜய்க்கு டிவிகேக்கு போயிருக்கு. மிச்ச பக்கத்துக்கும் வந்துட்டு சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க. இல்ல அவர் முழுசா முடிக்கிட்டோம் இருங்க, முழுசா முடிக்கிட்டு பேசி முடிச்ச மித்த பக்கத்துக்கு நம்ம விசாரிக்கும் போதும் எல்லாருமே சொன்னவங்கள இப்போ நம்ம விசாரிக்கலாம் விஜய்க்கு ஓட்டு போட்டேன் கேட்டவங்களாம் விஜய்க்கு விசில் போட்டிருக்குன்னு சொன்னவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி யாருக்குங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டவங்க எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் வரைக்கும் எல்லாருமே ஏடிஎம்கே தான் சொல்றாங்க. தெரியல எனக்கு, ஒருவேளை நான் இருந்தேன் என்னோட சர்க்கிள் எல்லாருமே வந்து டிஎம்கே சர்க்கிள்லயே ஏடிஎம்கே சர்க்கிள் இருக்கிற இதாவே இருக்கிறதுனால எனக்கு எல்லாருமே அப்படி சொல்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்றேன். இன்னொன்னு வந்து இப்போ டிஎம்கே வந்து 45% போன இதுல இந்த பார்லிமெண்ட்னா 47, இதுன்னா 45 வச்சிருக்காங்க. அது வந்து 3 கார்னர் ஃபைட்ல போகும்போது எப்படி பார்த்தாலும் டிஎம்கேக்கு அது எட்ஜ் தான் வரும். மோர் ஓவர் டிஎம்கேவோட ஓட்ஸ் வந்து பயங்கரமா அவர் பெனட்ரேட் பண்ணா மட்டும்தான் டஃப் 3 கார்னர் ஃபைட் வந்து அது சீட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மிச்சம் எல்லா இதுலயுமே வந்து செகண்ட் பிளேஸ், இப்போ விஜய் வாங்குற ஓட்டு எல்லாமே செகண்ட் பிளேஸ் நிறைய இடத்துக்கு போறது மூலியமா டிஎம்கே வந்து அந்த சீட்டை வந்து தட்டிட்டு போயிடுவாங்கிறது தான் என்னோட கணிப்பா இருக்கு. அதுதான் அந்த 170 சீட்ஸ் சொன்னது காரணமே. இந்த பக்கம் 25% அவர் அங்க வரும்போது அங்க 170 சீட்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் அதுதான். அதே மாதிரி சீட் கன்வர்ஷனுக்கு இப்ப சென்னையில ஸ்ட்ராங்கும் போது 3 கார்னர் ஃபைட் இருக்கிற இடத்துல விஜய்க்கு சீட் கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சென்னை டஃப்னு சொல்றாங்க. 2 கார்னர் ஃபைட்னா 40%க்கு மேல தாண்டணும். அதுல சீட் கன்வர்ஷன் ஆகுது, சென்னையிலேயே சீட் கன்வர்ஷன் ஆகிருச்சு அப்படின்னா மற்ற பக்கத்துக்கு கண்டிப்பா ஆகிரும் அப்படிங்கிறது தான் இதுவா இருக்கும். பாப்போம் எப்படின்ட்டு. இப்ப சொல்லுங்க ப்ரோ. இல்ல சாரி ப்ரோ, அப்போ நீங்க பேசும்போது சடனா மைக் ஆன் ஆயிடுச்சு, சாரி. அதுக்கு என்னன்னா நீங்க 170+ ஃபர்ஸ்ட் வருவாங்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச 170 எல்லாம் வர்றதுக்கு டவுட்னு நினைக்கிறேன். 105 தான் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு யார் வராங்களோ அவங்க அவ்வளவுதான் வாங்குவாங்கன்னு என் கருத்தா இருக்கு. மதன் ப்ரோ பார்த்தா டீம் மாதிரி தெரியுது. என்னது என்ன முனிஷ்?
டிவிகேவோட துரந்தர் மாதிரி தெரியுது நீங்க. டிவிக்கோட துரந்தரா? துரந்தர் மாதிரி எப்ப பார்த்தாலும் டிஎம்கே தான் எலிவேஷன் பண்றீங்க. ஆனா சண்டை போறது ஃபுல்லா டிஎம்கே கூட சண்டை போடுறாங்க. நீங்க ஃபுல்லா இது இது என்னங்க ஏங்க எலிவேஷன் கொடுக்கறதுன்னு இல்லைங்க. இப்போ அவன் நாசமா போவானா சொல்ல முடியும். இது என்னங்க எலிவேஷன் கொடுக்கறதுக்குன்னு இல்லைங்க. இப்போ அதாவது இப்போ அவங்க வந்து காம்பாக்டா இருக்காங்க. நான் என்னோட அனலைஸ் படி நான் இது சொல்றேங்க. அவங்க வந்து டிஎம்கேவோட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியும் அவங்க பார்ட்டியும் வந்து இன்டாக்டா இருக்காங்க. ஏடிஎம்கே பார்ட்டி வந்து ஐடியாலஜி ட்ரிவன் பார்ட்டி கிடையாது. அவங்க வந்து லீடர் ட்ரிவன் பார்ட்டி தான். அவங்களுக்கு தேவை வந்து ஆப்போசிட்ல நின்று வந்து டிஎம்கேவை அடிக்கிற மாதிரி ஒரு லீடர் இருக்கணும். அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு வந்து கன்சாலிடேட் ஆகும். யார் வந்து டிஎம்கேவை தீர்க்கமா எதிர்க்கிறான். 2024ல ஏடிஎம்கே வந்து எந்த பார்ட்டி இல்லங்க, ஒரு முழுசா முடியட்டுமே. முடிச்சுட்டா இப்ப உங்க சந்தேகத்தை மொத்தம் கேளுங்களேன். சரி, ஓகே, பேச விடுங்கப்பா. அவங்க வந்து ஏடிஎம்கேக்கு ஏன் ஏடிஎம்கே ஓட்டு போகும் அப்படின்னு நான் ஏன் எதுக்காக சொல்றேன்னா, அவங்க வந்து லீடர் ட்ரிவன் பார்ட்டி. அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்காகவே ஓட்டு போட்ட அந்த ஓட்டர்ஸ் வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் வந்து அவருக்கு அவ்வளவு அந்த ஈர்ப்பு இல்லை. அந்த ஒரு ஓகே இவர் வந்து இவர்னால டிஎம்கே வந்து தோக்கடிச்சிட முடியும், இவர் வந்து அடுத்த இதுக்கோ வந்துருவாருங்கிற நம்பிக்கை ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் மத்தியில அது ரெண்டா ஸ்பிளிட்டா இருக்குங்கிறத நான் நம்புறேன். அந்த இடத்த வந்து ஓகே விஜய் வந்து வந்திருக்காரு, ஒரு யங் இதா இருக்காரு. இவர் வந்து நீங்க என்ன நடந்தாலும் அது வந்து கிரிட்டிசைஸே பண்ணியிருக்காங்க விஜய் மேல. வந்து என்ன நடந்தாலும் திமுக மேலேயே பழி போட்டிருக்கு, என்ன நடந்தாலும் திமுகவே சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிற ஒரு இது சொல்லுவாங்க ஒரு இதுக்கு கூட. ஆனா அது வந்து அவர் ரொம்ப கான்சியஸா ஃப்ரம் டே 1 என்னோட எதிரி டிஎம்கே, இங்க எதிரி டிஎம்கே, அங்க சென்ட்ரல் எதிரி பிஜேபி, இதைத்தான் நான் அட்டாக் பண்ண போறேன்ட்டு அந்த டிஎம்கேவோட ஃபைட்ல வந்து டே 1ல செட் பண்ண நரேட்டிவை எண்டு முடியற வரைக்குமே அந்த நரேட்டிவ்ல கொஞ்சம் கூட பிசிறாம எவ்வளோ ஸ்ட்ரகிள் என்ன இது வந்தாலும் அதுல ரொம்ப தெளிவா போய்கிட்டே இருந்தாரு. அது வந்து லாஸ்ட் எலெக்ஷன் கிட்ட நெருங்க வரும்போது அது அவருக்கு நல்லா கை கொடுத்துருக்குங்கிறது தான் இது. அவர் அந்த நரேட்டிவ் வந்து ரொம்ப கரெக்டா செட் பண்ணாரு. அது வந்து கிரவுண்ட் லெவல்ல இம்பாக்டா இருக்கு. இங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கேன்னு திரும்ப 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 அதை நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. சும்மா நீங்க விஜய் பிடிக்காத ஒரு ஆள் கூட இன் ஜென்ரலா ட்ரோல் பண்றவங்களுக்கு கூட அந்த டயலாக் வந்து அவர் பேசுனது வந்து ரொம்ப மனசுல வந்து ரொம்ப தீர்க்கமா பதிஞ்சிருச்சு. நீங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் போய் கேம்பெயின் பண்றாரு, அவர் ஃபேக்ட்ஸோட எடுத்து வச்சு டிஸ்கஸ் பண்றாரு, இது பண்றாருன்னா அது வந்து பெரிய அளவுல அவங்க கேடர்ஸை தாண்டி மிச்ச ஒரு இதுல இருக்கிறவங்க மக்கள் மத்தியில பெருசா இது பண்ணல. அவர் வந்து ஏடிஎம்கே கேடர்ஸோட அந்த குணாதிசயங்களுக்கு அவங்க எதுக்காக ஓட் பண்ணாங்கிற அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து உள்வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த 2 இயர்ஸ் வந்து பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காருங்கிறது தான் என்னோட இது. அப்புறமும் அவர் கட்சி ஆரம்பிச்ச நோக்கமே வந்து ஏடிஎம்கே இருக்கிற இடத்த நம்ம பிடிக்கணும், திமுக ஏடிஎம்கே இருந்த இடத்த ஏடிஎம்கே இருக்கிற இடத்த டிவிகேன்னு வர்றங்கிறது தான் அவரோட நோக்கமே. அதுதான் அதுக்கு தான் அந்த ஐடியாலஜியில தான் அந்த இதுல தான் அவர் பார்ட்டி ஆரம்பிச்சதுமே. அந்த இதுல வந்து இப்போ இந்த எலெக்ஷன் வந்து ஒரு பிக் ஸ்டெப். அந்த ஒரு பிக் ஸ்டெப்பை அதுல கரெக்டா காலடி எடுத்து வச்சுட்டாருங்கிறது என்னோட நம்பிக்கை. அப்கமிங் எலெக்ஷன்ல அவர் தொடர்ந்து அவர் ஒர்க் பண்றது பொறுத்து அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து அமைங்கிறது என்னோட ஒரு இது. அவ்வளவுதான் என்னோட கணிப்பு இதுதான். நீங்க இல்ல பேசிட்டாங்களா இல்ல சொல்ல வந்த மாதிரி இருக்கு. இல்ல சொல்லுங்க இல்லைங்க சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி உங்க ஓட் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி பேசினாங்கல்ல, அப்போ வந்து நான் ஒன்னு சும்மா அனாலிசிஸ் பண்ணிருக்கும் ஒன்று பார்த்தேன். அந்த டிஆர்பி ராஜா அவர் தானே இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இருக்காரு. ஸோ அவனால இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் அவரு லாஸ்ட் டைம் ஜெயிச்சிருக்காருல, அவர் ஓட்டு வாங்கியிருப்பார்ல. லாஸ்ட் டைம் ஏடிஎம்கே ஸ்பிட்டா இருந்துச்சு, அமமுகவும் இதுவும் ஏடிஎம்கேவும். இவங்க 2 பேர் வாங்கின ஸ்பிட்டானால 2 பேர் ஓட்டு பிரிஞ்சிச்சு. அவங்க 2 பேர் ஓட்டு சேர்த்தா அவரோட ஜாஸ்தி தான் வருது. ஸோ அந்த கேஸ்ட் அவுட் ஸ்பிட் அந்த ஸ்பிட்ல இருந்து கொஞ்சம் இந்த டைம் இவங்களும் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த சைடு ஆன்டி இன்கம்பன்சி ஏதாவது இருக்கா, இல்லை அவங்க மேலே அதிருப்தி இருக்கா மக்களுக்குன்னு சொல்லிட்டு அதை பொறுத்து தான் இவங்க வருவாங்களா அந்த வருவாங்களான்னு நம்ம கன்ஃபார்மே சொல்ல முடியும். டாட்டா வந்து
இல்ல நீங்க சொல்றவங்க எல்லாருமே வந்து அப்படியே அந்த கன்சாலிடேட் ஆகி எடிங் கேக்கு போச்சான்னு சொல்ல முடியாதுல. இல்ல எவ்வளவோ பேர் வந்து டிவி கேக்கு போட்டுருக்கலாம்ல. இல்ல ப்ரோ, வந்து அதான் சொல்றேன். லாஸ்ட் கனெக்ஷனை வச்சு டேட்டா வந்தது அனலைஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் எல்லாருமே சொல்றாங்க. அதனாலதான் வந்து நேஷனல் மீடியா எதுவுமே வந்து ஒப்பீனியன் போல்ஸே சரியா ப்ரெடிக்ட் பண்ணல. ஆக்சுவலா இஃப் விஜய் கெட்ஸ் திஸ் பெர்சன்டேஜ் அப்படின்னு தான் போட்டாங்களே தவிர்த்து யாருமே வந்து பெர்சன்டேஜ் கரெக்டா போடல. ஏன்னா வந்து விஜய் வாங்குற பெர்சன்டேஜ் பொறுத்து தான் வந்து யாரு ரூலிங் அப்படிங்கிறது டிட்டர்மைன் ஆகுங்கிறது தான் அவங்களோட ஹைலைட்டே. ஸோ வந்து அவங்களுமே அதை போடல. நீங்க சொல்ற மாதிரி கன்சாலிடேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த எம்பி எலெக்ஷன்ல வாங்கின ஓட்ஸ் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னாவே தமிழ்நாட்டுல ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணிடுவாங்க நீங்க சொல்ற ஸ்டாட்ஸ் படி பார்த்தா. ஸோ அது வந்து நடக்காது. என்னோட பாயிண்ட் என்னன்னா வந்து அதுல நிறைய பேர் விஜய்க்கு போடலாம். ஸோ அவங்க வந்து சில பேர் வந்து ஆக்சுவலி நிறைய பேர் அமமுகல இருக்கவங்க வந்து கன்சாலிடேட் ஆகலைன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ வந்து அது சொல்ல முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அந்த ஃபேக்டரை. இல்ல நான் என்ன இதுனா ஆக்சுவலி நீங்க பிஜேபி அவங்க என்ன ஒரு அட்வான்டேஜா பண்ணாங்கன்னா எம்பி எலெக்ஷன்ல நிறைய கேஸ்ட் அவுட் ஃபிட்ஸ் கூட அந்த தொகுதியில இது வச்சாங்க. அது வந்து நீங்க வெறும் பிஜேபி ஓட் மட்டும் சொல்லிட்டு அந்த கேஸ்ட் அவுட் ஃபிட்ஸ் ஓட், ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்ப என்ன முடிவாயிருச்சுன்னா ஓகே அவங்களுக்கு வந்து எம்பி சீட்டு தான் பாக்குறதுனால அவங்க கேஸ்ட் அவுட், அதாவது ஜாதி நிறைய இடத்துல வச்சதுனாலதான் அந்த அவ்வளவு வந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா சில ரீஜன்ஸ்ல ஜாஸ்தி வாங்கியிருப்பாங்க அவங்க. ஏதாவது காரணம் அந்த கேஸ்ட் அவுட் ஃபிட்ஸ் பிளஸ் அங்க இருக்கிற ஆல்ரெடி பிஜேபியோட ஸ்லைட் ஓட் பேங்க் சில இடத்துல ஜாஸ்தி இருப்பாங்க அவங்க. என்ன சொல்றேன்னா இப்ப அந்த எல்லா கேஸ்ட்லயும் விஜய் ஃபேன்ஸ் இருப்பாங்க. இப்போ அதனால எல்லாத்தையும் பிரிக்கிறாரு. இப்ப என்ன அந்தந்த ஏரியால அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களா எம்எல்ஏ, அவங்களோட ஆன்டி இன்கம்சி பொறுத்து தான் அங்க வந்து யாருக்கு அஃபெக்ட் ஆகும் தெரியும். ஏடிஎம்கேவும் இது வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே பாசிட்டிவ் இருந்தா கூட அந்த ஏடிஎம்கே வரலாம். ஏடிஎம்கே பாசிட்டிவ் ஸ்ட்ராங் ஜோன் வந்து டிஎம்கே வரலாம். அதுதான் நான் சொல்றேன். அவ்வளவுதான் இது. நான் இது என்னோட ஸ்பிளிட் படி நான் ஒருவேளை ரொம்ப இதா போனாலும் என்னோடது என்னன்னா 35-30-25 இந்த மார்க்ல விழுகலாங்கிறது என்னோட இது. ஒருவேளை ஓட் பர்சன்டேஜ் வந்து தாறுமாறா கீழே போகுது அப்படின்னாலும் 35-30-25 இந்த கணக்கு போகுங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா வந்து ஒரு நிமிஷம் 2024 எம்பி எலெக்ஷன்ல வந்து ஏடிஎம்கேவோட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே கிடையாது அப்போ. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த சைட்ல வந்து பிஜேபி மோடி, அந்த சைட்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து இருந்தது. அப்படி எதுவுமே இல்லாம தனியா இருந்த போதே அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து 20க்கு மேல இருந்துச்சு. 22-23% இருந்துச்சு. 23 டிஎம்டிகேவோட 23, ஏடிஎம்கே மட்டும் 21. அப்ப டிஎம்டிகேவோட ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு சொல்றீங்க? 2%. 2% வந்துங்களா? அப்ப 2%. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய எம்எல்ஏ எலெக்ஷன்ல அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 0.5 தான், 0. சம்திங் தான் அவங்களோட பர்சன்டேஜ் நினைக்கிறேன். அப்படி வந்து இன்னொரு கட்சியோட சேர்ந்தும்போது 2% அவங்களுக்கு கூடியிருக்கு. ஓகேங்களா? இப்போ 2024 பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கேட கோர் ஓட்டு 21% இருக்குது. இப்போ ஒரு 4-5 கட்சி சேர்ந்துருக்கு. அதுவும் எம்பி எலெக்ஷன் வேற மாதிரி பார்ப்பாங்க, எம்எல்ஏ எலெக்ஷன் வேற மாதிரி பார்ப்பாங்க. அப்போ இப்போ அவங்க கூட வந்து பாமக ஒரு கட்சி இருக்கு. பாமக கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட ஓட்டு சதவீதம் கண்டிப்பா இருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பிஜேபிக்குன்னு ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்கு. அது சில தொகுதியில கண்டிப்பா வரும். எல்லா தொகுதியிலும் வருதோ இல்லையோ சில தொகுதியில வரும். அதே போல இன்னொன்னு அமமுக இருக்கு. ஸோ அமமுக வந்து சரியா வேலை செய்யணும்னு நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய கட்சி நிறைய இடத்துல வந்து ஒழுங்கா ஒர்க் பண்ணலன்னு தான் சொல்றாங்க. ஆனாலும் ஏதோ ஒரு 2%, 1% அவங்களுக்கு கூடும். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது எப்படி வந்து ஏடிஎம்கே கட்சி வந்து சுத்தமா இல்லாமே போயிடும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் வர்றதுக்கு அது வந்து அப்படி ஆகாதுன்றது என்னோட கணிப்பு. அவ்வளவுதான். யாருப்பா இவ்வளவு நேரம் பேசுனது? என்ன சுகுமார் ப்ரோ, நீங்க முனிஷ் பேசிட்டு இருந்தாரு இவ்வளவு நேரம். இல்ல எனக்கு என்னன்னா, யாரு பேசுறதா இருந்தாலுமே சுத்தி வளைச்சு எல்லாம் பேசாதீங்க, டைரக்டா பேசுங்க. ஏன்னா இந்த இது முதல்வன்ல வர ரகுவரன் மீம் தான் மைண்ட்ல வந்து போகுது. இங்கிலீஷ் எல்லாம் பேசாத. முடியுமா முடியாதா, ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா, இவ்வளவுதான் பேசணும். 2024 எம்பி அதெல்லாம் போகும்போது மண்டை குழம்புது. நீங்க வேற 0.2%, 2%, 21, 23 இதெல்லாம் யாரும் கேட்கல. இப்போ நம்மளுக்கு என்னன்னா ப்ரீவியஸ் ஸ்டாட்ஸே வேண்டாம். எதுக்கு நான் சொல்றேன்னா அதுக்கு ரீசன் இருக்கு. ப்ரீவியஸ் ஸ்டாட்ஸ் வந்துட்டு விஜய் அது ஒரு கட்சியே வந்து இப்ப புதுசா ஃபார்ம் ஆகி வரும்போது ஓட்டு ஸ்பிளிட் ஆகுது. ஸ்பிளிட் ஆகும்போது எப்படி வேணா நடக்கலாம் அப்படின்றது வந்து அதுதான் சினாரியோ. ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நம்ம ப்ரீவியஸ் ஸ்டாட்ஸே விட்டுறலாம். இப்போ உங்க கருத்து என்ன? இப்ப நீங்க பக்கத்துல பேசுறது வச்சு சொன்ன இது என்ன அப்படின்னு தான் நம்ம கேட்கிறோம். சுகுமார் அவர் ஓவராலா சொல்ல வந்தது ஏடிஎம்கேவை குறைச்சு இட போடாதீங்கன்னு சொல்ல வர்றாரு. அது சிம்பிள் டைரக்டா சொல்லிடுங்க ப்ரோ. நீங்க வந்து
ஸ்டாட்ஸ் வச்சுதான் சொல்லணும்ல. ஏடிஎம்கே ஒண்ணுமே இல்லாம போகும், அதாவது ஏடிஎம்கே சுத்தமா தேர்டுக்கு போயிடுன்னு சொல்றாங்களா, அதுக்கு தான் நான் டிஃபெண்ட் பண்ணேன். தேர்ட் பொறுத்து நிறைய வாய்ப்பு இல்ல. இல்ல முனிஷ் ப்ரோ தேர்டு போகும்ல யாரு சொல்ல முனிஷ் ப்ரோ. இப்போ 160 170 சொன்னா பேலன்ஸ், அதாவது போன தடவை 75 ஜெயிச்சாங்களா, இந்த தடவை ஒரு 60 சீட்ஸ் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ஒண்ணுமே இல்லைங்கிற கணக்கெல்லாம் சொல்லலையே ப்ரோ. நீங்க வர்றதுக்கு முன்னாடி கோகுல் சொன்னாரு. ஓகே நான் வந்து ஏடிஎம்கே தேர்ட் நான் சொல்லவே இல்லை, டிவிகே தான் செகண்ட் பொசிஷன் வரும். ஃபர்ஸ்ட் தேர்ட் கெஸ் பண்ண முடியல தான் நான் சொன்னேன். நான் ஏடிஎம்கே பேர் நான் என்ன சொன்னேன், நீங்க முனிஷ் ப்ரோ நீங்க வந்து மீனிங் ஒண்ணுதான். அதான் இல்ல முனிஷ் ப்ரோ, அப்ப நீங்க வந்து இப்படி எடுத்துக்கங்க முனிஷ் ப்ரோ. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் வந்துரும், டிவிகே செகண்ட், டிஎம்கே தேர்ட் போயிரும். நீங்க எடுத்துக்கங்க, சில்லா இருங்க, ஃப்ரீயா விடுங்க. இல்ல முனிஷ் ப்ரோ, நான் என்ன சொன்னேன், செகண்ட் இவங்க வருவாங்க, ஃபர்ஸ்ட் தேர்ட் கெஸ் பண்ண முடியல நான் சொன்னேன். இவரோட சப்போர்ட் வச்சு ஃபர்ஸ்ட் வர மாதிரி இருக்கும் சொல்றேன். நான் ஏடிஎம்கே தேர்ட் வரும்னு எங்கேயுமே சொல்லல. மேபி நீங்க ரெக்கார்டிங் பாத்துக்கோங்க, கிளாரிட்டி கொடுத்துறேன், அவ்வளவுதான். ஆனா அப்கமிங் டேஸ்ல அது போய் பேசலாமா? பேசலாமா? கேக்குதா? கேக்குது, நீ பேசுங்க. இல்ல என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து விஜய் வந்து நான் வந்து ஒரு 20ல இருந்து 25 வரையும் வாங்குவாருன்னு நான் முன்னாடி நினைச்சிட்டு இருந்தேன். 20 to 25 வந்து நான் ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சர்க்கிள்ல. ஸோ வந்து எலெக்ஷனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ 25 to 26 27 கூட தொடுவாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தொடுது. நான் வந்து அதுக்கு மேல வந்து அதை நான் ப்ரிடிக்ட் பண்ண விரும்பல. கண்டிப்பா சீட் கன்வர்ஷன் இருக்கு நிறைய இடங்கள்ல, அப்படிதான் எனக்கும் தோணுது. டேமேஜ் எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி நிறைய பேசுறாங்க, அது எனக்கு அப்படி தெரியல. பார்த்தா யாரோட ஓட் பேங்கை ஸ்பிளிட், இப்போ விஜயகாந்த் வந்தாருன்னா அவர் ஓட் பேங்கை ஸ்பிளிட் பண்ணாரு, 8% ஓட்டு வந்து இது பண்ணாரு. ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் வந்து நிறைய இடங்கள்ல டிஎம்கேக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அந்த எலெக்ஷன்ல. ஈவன் எங்க தொகுதியே அப்படிதான், 1500 ஓட்டுக்கு விஜயகாந்த்னால. ஸோ அந்த மாதிரி வந்து விஜய் இருப்பாரா அப்படின்றது தெரியல. பட் ஆனா வந்து கவர்மெண்ட் வந்து அப்படின்னா வந்து என்ன பொறுத்தவரையும் ஏடிஎம்கே தான் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வரையும் டிஎம்கே தான் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் போலிங் டேட் வரையும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கேட்ட வரையும் வந்து 130 வரையுமாவது ஏடிஎம்கே வந்துருவாங்க. அதாவது வந்து 120 அவங்க வந்துட்டு அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் தான் சேர்த்து ஒரு 10 130 வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மீதம் வந்து ஒரு ஆனா வந்து என்னன்னா டிஎம்கே 70-80 குறைஞ்சு ஜெயிச்சிருவாங்க. எதிர்கட்சியா இருந்தாலும் 70-80 ஜெயிச்சிருவாங்க. அந்த 2011 மாதிரிலாம் போக மாட்டாங்க. ஏன்னா குறைஞ்சது வந்து 70 அல்லது 80 சீட் வந்து கண்டிப்பா டிஎம்கே மட்டும் தனியா ஜெயிப்பாங்க. அவங்களோட எம்எல்ஏஸே அவ்வளவு வந்துருவாங்க. அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் ஒரு 4-5 ரெம்பலாம் தோட்டம் ஜெயிக்க மாட்டாங்க. காங்கிரஸ்லாம் நிறைய கன்வெர்ட் ஆகாது சீட்டு. ஸோ வந்து டிஎம்கே தான் நிறைய ஜெயிப்பாங்க அவங்க அலைன்ஸ்ல. பட் வந்து 70-80 வரையும் வரும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். ஸோ இவங்க தான் வந்து தனி மெஜாரிட்டில ஃபார்ம் பண்ணிடுவாங்க. 120 அந்த மாதிரி தான் வரும்னு எனக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் இருக்கு. ஆக்சுவலா எப்படிங்க ஏடிஎம்கே வரும்னு எதிர்பார்க்கறீங்க? ஏதாவது காரணம் இருக்கா? விடுங்க விஷால் ப்ரோ, கொஞ்ச நேரம் முனிஷ் ப்ரோ சந்தோஷமா இருக்க விடுங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து என்னன்னா, நான் வந்து ஒரு இது தானே, நம்ம ப்ரெடிக்ஷன் தானே, நம்ம வந்து வரும் அப்படின்னு உறுதியா தான் சொல்ல முடியாது. நம்ம என்ன போல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஊர் சைடு எல்லாம் பொதுவா தெரியும்ல, நமக்கு இந்த கான்ஸ்டிடுவன்சி வந்து மாறி வரும் அப்படின்லாம் இருக்கும்ல. இப்போ அந்த கான்ஸ்டிடுவன்சி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 96க்கு அப்புறம் எப்பயுமே டிஎம்கே ஜெயிச்சதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டிப்பட்டி பாத்தீங்கன்னா வந்து எப்பயுமே ஏடிஎம்கே தான் ஜெயிக்கிற. ஈவன் வந்து ஜெயலலிதா அங்கதான் ஜெயிச்சு சிஎம் ஆனாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி சில கான்ஸ்டிடுவன்சி இருக்கு. ஸோ அங்கெல்லாம் கூட போன தடவை வந்து டிஎம்கே வின் பண்ணாங்க. 2021 வந்து எல்லாருமே வந்து இந்த தடவை நம்ம சான்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்ட மாதிரி ஒரு எலெக்ஷன் ஆக்சுவலா. அதனாலதான் வந்து நல்லாவே வின் பண்ணாங்க. ஆனா வந்து அந்த மாதிரி சில சீட்ஸ் எல்லாம் வந்து இந்த தடவை போயிடும் அப்படின்றது. 2 தடவையா தொடர்ந்து டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கு. 2019 ஜெயிச்சிருக்கு. அது இடைத்தேர்தல். 2019 இடைத்தேர்தல். யாரோட ஆட்சியில இடைத்தேர்தல்ல டிஎம்கே ஜெயிச்சுன்னு பாத்தீங்களா? அது லோக்சபாவோட நடந்துச்சு அரசியல் ப்ரோ. நான் சொல்லி முடிச்சிருக்கேன். அது மட்டும் நான் சொல்ல ராஜபாண்டி அப்படிப்பட்ட சூழ்நிலையில நிலக்கோட்டையில தோத்தாங்கல்ல. நிலக்கோட்டையில வந்து ஏடிஎம்கே தான் வின் பண்ணாங்க. ஏடிஎம்கே சீட் அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்ல ஒரு நிமிஷம் இல்ல அரசியல் ப்ரோ அவர் சொல்லு முழுசா முடிச்சிட்டுமே. அவர் என்ன பாயிண்ட் சொல்ல வராரு அப்பதானே உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வந்தேன்னா அரசியல் ப்ரோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்ற நிலக்கோட்டை தொகுதியும் சரி, நிலக்கோட்டை தொகுதி வந்து ஏடிஎம்கே சீட், அது எப்பயுமே ஏடிஎம்கே தான் வின் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒட்டஞ்சத்திரம் பாத்தீங்கன்னா 96ல இருந்து இப்போ வரையும் சக்கரபாணி தான் வின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை தோக்கடிக்கிறதுக்கு அங்க ஆளே கிடையாது.
அவர் தான் வின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது வந்து ப்ராப்பர் டிஎம்கே சீட். இது மாதிரி தமிழ்நாட்டுல சில தொகுதிகள் இருக்கு. அவங்க வந்து அந்தந்த எம்எல்ஏஸ் வந்து அதை ரீடைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, irrespective ஆஃப் எந்த ஆட்சி மேல வந்தாலும். அதை பத்தியே நான் பேசல. நீங்க நிலக்கோட்டை பத்தி பேசாதீங்க. நான் வந்து இந்த ஆண்டிப்பட்டி, மதுரை தெற்கு, அப்புறம் மதுரை வடக்கு, நான் வந்து அந்த ஏரியாவதுனால எனக்கு அதை பத்தி தெரியுது. நான் அதை சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு தெரியுது, லைவாவே தெரியுது, டஃப் காம்படிஷன் அங்க இருக்கு. அதாவது வந்து விஜய் ஃபேக்டர் இருக்குன்னா இருக்கு, அங்கெல்லாம் இருக்கு. விஜய் வந்து நிறைய வந்து ஏடிஎம்கே ஓட்ஸை வாங்கியிருக்காரு, இல்லைன்னா கிடையாது. பட் அகெயின் வந்து திருமாவளவனோட பிசிகா ஓட்டு சரி, சிறுபான்மையினர் ஓட்டு சரி, இதெல்லாம் வந்து டிஎம்கே சைட்ல இருந்து ரொம்பவே போயிருக்கு. அவங்களோட பேஸே அதுதான், அதுவே நிறைய போயிருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அவங்களுமே வந்து என்னன்னா விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கோம், ஒன் டைம் தவிர வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறேன். ஸோ வந்து அதுதான் என்னோட பாயிண்ட். ஸோ வந்து இந்த மாதிரி டிசைடிங் சீட்ஸ், அதாவது இந்த ஒரு டிசைடிங் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 சீட்ஸ் இருக்கும். இதுதான் வந்து இவங்க அலைன்ஸா அவங்க அலைன்ஸா வந்து இந்த 2016ல இருந்து இதுதான் வந்துகிட்டு இருக்கு. இந்த 2016ல வந்து 98 சீட்டுக்கு வந்து வந்தாங்க டிஎம்கே அலைன்ஸ். ஸோ அப்போ வந்து ஒரு 20 சீட்டு கன்வெர்ட் ஆயிருந்தாங்கன்னா அவங்க வந்து ரூலிங் பார்ட்டி ஆயிருப்பாங்க ஆக்சுவலா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் இந்த மாதிரி ஒரு பிலோ 500, பிலோ 1000, பிலோ 1500 இந்த மாதிரி ஓட்ஸ்ல தோத்தாங்க. ஸோ அந்த மாதிரி சில சீட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஏடிஎம்கேக்கு போச்சுன்னா அவங்க 120 அந்த மாதிரி வந்துருவாங்கன்னு தான் சொல்றேன். எகைன் வந்து அது சப்ஜெக்டிவ் சேஞ்ச் தான். அது வந்து டிஎம்கேக்கு வருமானா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தெரியுது. அதுதான் என்னோட பாயிண்ட். இல்ல ஆண்டிப்பட்டி நிலக்கோட்டை ஏன் கம்பேர் பண்ணா ரெண்டுமே ஒரு காலத்துல ஏடிஎம்கேவோட கோட்டை. ஆனா ரெண்டுமே சொல்றீங்க. ஆண்டிப்பட்டி நிலக்கோட்டை ரெண்டுமே ஏடிஎம்கேவோட கோட்டை. எப்ப சசிகலாங்கிறவங்க வந்து அங்க இருந்து மூவ் ஆயிட்டாங்களோ, அங்க இல்லையோ அந்த இடத்துல வந்து ஜெயிக்க முடியல தொடர்ந்து 2 தடவை. அந்த ஃபேக்டர் இந்த தடவை இல்ல. இப்ப நிலக்கோட்டையில இப்ப இந்த தடவை சொல்லுங்க. அதுதாங்க நானும் சொல்லிட்டு இருக்கேன். நிலக்கோட்டையில 7 வருஷமா அந்த மாதிரி எம்எல்ஏங்க. ஆண்டிப்பட்டியை சொல்றேன், ஆண்டிப்பட்டி ஷிஃப்ட் ஆனாங்களோ அதுக்கப்புறம் அங்க ஜெயிக்க முடியல. இந்த தடவை நிலக்கோட்டையில ஃபர்ஸ்ட் டைம் 1971 அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் டிஎம்கே வரப்போகுது. 1971 அப்புறம். ஏன்னா அந்த அம்மா 7 வருஷமா தொகுதி பக்கமே வரல, நிறைய ஊழல உடல. அந்த ஓட்டுக்கள் ஃபுல்லாவே எங்க உழுதுன்னா டிவிகே உழுகுது. 7 வருஷம் அந்த அம்மா மொத்தம் 12 வருஷமா எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. கடைசி 7 வருஷத்துல ஒரு தடவை கூட அந்த அம்மா வரல. 1971 அப்புறம் டிஎம்கே ஜெயிக்கவே இல்லை. ஆனா வரவே இல்லைங்கும் போது என்ன ஆகும்னா அது ஓட்டு உழுகாது. அதே போலதான் மணப்பாறையில பாத்தீங்கன்னா டிஎம்கே நிக்காம அவங்க கூட்டணி கட்சி கொடுக்கும்போது அவர் ஒரு இதுக்கு கூட அது என்ன சொல்றது, ஜல்லிக்கட்டு எதுக்குமே வராத போது அந்த இடத்துல வந்து டிஎம்கே தோக்குது. மணப்பாறையும் நிலக்கோட்டையும் அப்படியே மாறி நடக்கும். ஆன்டி இன்கம்பன்சி அந்த எம்எல்ஏ மேல இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் 1971 அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்க போறாங்க. அப்புறம் பக்கத்து தொகுதி எங்க ஆத்தூர் தொகுதியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏடிஎம்கே வந்து வேலையே செய்யலைங்க. ஒருத்தர் கூட உட்காரலைங்க. 30,000 ஓட்டு போன தடவை அந்த திலகபாமா 30,000 ஓட்டு வாங்குச்சு. ஒரு ரெட்டலைங்கிற சிம்பிளுக்காக ஒரு 35,000 38,000 ஓட்டு வேணா வாங்கலாமே தவிர சுத்தமா எனக்கு தெரிஞ்சு டிவிக்கே கூட 40-45 வாங்கி 2வது இடத்துக்கு போவாங்கன்னு தோணுது ஆத்தூர் தொகுதியில. ஆண்டிப்பட்டியில கண்டிப்பா சசிகலாவோட இது இருக்குங்க. ஒரு 20,000 ஓட்டாவது அவங்க வாங்குவாங்க அந்த கட்சி. இல்ல, எனக்கு வந்து சசிகலா அவங்க வந்து ஸ்பாய்லரா இருப்பாங்கன்னு எனக்கு பெருசா தோணல, சில கான்ஸ்டிடியூன்சி தவிர. அதுல ஒண்ணுதான் அது திருமங்கலம் அந்த இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்களுக்கு நான் ஏன்னா நேரடியா போகும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இல்லாத போது உங்களுக்கு தினகரனுக்கான ஓட்டெல்லாம் பிரியல. போன தடவை சசிகலா மேல அந்த சிம்பத்தி தான் தினகரனுக்கு ஓட்டா உழுகுது. இந்த தடவை கண்டிப்பா அதோட இம்பாக்ட் இருக்கும்னு எனக்கு தோணுது. பண்ணிருக்காரு. என்னன்னா எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் கேக்குதா? மிஞ்சி போனா ஒரு 2000 ஓட்டு வரும் ஒரு தொகுதிக்கு. இருங்க ப்ரோ, ஒரு நிமிஷம். ஒருத்தர் பின் பண்ணிருக்காரு, எல்லாருக்குமான ஒரு ரிக்வெஸ்ட் அது. அவர் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு. நீங்க எல்லாம் பேசுறீங்க, ஓகே, கொஞ்சம் கூட நாம் தமிழரையும் சேர்த்து பேசுங்க அப்படின்னு பிங் பண்ணிருக்காரு. ஆமா, எங்க ஊர்ல போன தடவை என் ஃப்ரெண்டு தான் நின்னாப்ல. ஆத்தூர்ல 20,000 ஓட்டு வாங்கினாரு. திலகபாமாவோட ஒரு 10,000 ஓட்டு கம்மியா வாங்கினாரு. இந்த தடவை அந்த ஓட்டு தான் வாங்குவாருன்னு எனக்கு தோணுது. திண்டுக்கல் ஆத்தூர் சொல்றீங்களா? ஆமாங்க. திண்டுக்கல் ஆத்தூர், திண்டுக்கல் நிலக்கோட்டை தான் என்னோட பூர்வீகம். பட் வந்துட்டு என்னன்னா அந்த அம்மா வந்து அந்த
இல்ல ஆத்தூர் சொல்ல தேவையில்ல. ஆத்தூர் வந்து ஐபி தான் வருவாரு. அது வந்து அங்க இல்ல ஆத்தூர், நிலக்கோட்டை பழனி எல்லாமே நிலக்கோட்டையிலே வந்து இந்த டிஎம்கே தடவை தான் டிஎம்கே டாக்டர். வந்துடும். மத்தியில யார் நிலக்கோட்டையிலே ஜெயிப்பான்னு இந்த தடவை நினைக்கிறீங்க? டிஎம்கே வருது. சொல்லுங்க. மதுரை மத்தியில என்ன விஷயம் மதுரை மத்தியில யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? என்ன விஷயம் எப்படி கேட்டீங்க? பிடிஆர் தான் ஜெயிப்பாரு. இல்ல இந்த வாட்டி கொஞ்சம் அவரு ஒரு எதிர் மனநிலை இருக்கு அவர் மேல அப்படின்ட்டு எல்லாம் சொன்னாங்களே. இல்ல 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 என்ன என்னோட கணிப்பு வந்து யாராவது டிஎம்கேல இருந்து உள்ளடி வேலை பார்த்தா மட்டும்தான் தோக்கடிக்க முடியுமே தவிர்த்து மித்தபடி அவரை தோக்கடிக்கவே முடியாது. பிடிஆர் ஒரே ஒரு வந்து எனக்கு புரியலையே. இல்ல ஒரே ஒரு வந்து தோக்காத இவர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்து தோத்தாரு. இவரோட அப்பா தோத்தாரு ஒரு 2001 எலெக்ஷன்ல மதுரை மேற்கு தொகுதியில தோத்தாரு. அப்போ வந்து 650 வாட்ல வித்தியாசத்துல தோத்தாரு. அப்போ வந்து தோத்ததுக்கு காரணம் வந்து மதுரையின் மைந்தர். ஸோ அதனால வந்து அதுதான் ரீசனு. மித்தபடி வந்து அவங்க மதுரையில தோக்கடிக்கணும்னா கஷ்டம் தான். அவருக்கு ஈஸியா அக்சசபிள் விஷால் ப்ரோ. அவர் எப்படி தோக்கடிக்க முடியும்? விமர்சனம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதெல்லாமே எல்லா எம்எல்ஏ எல்லா மினிஸ்டர் எல்லார் மேலயும் ஒரு இது இருக்க தானே செய்யும். ஒரு கவர்மெண்ட் 5 வருஷம் இருக்காங்க. அவர் மேல வந்து இல்ல இந்த வருஷம் அவரையும் காசு அவர் கொடுக்க ஜெயிச்சிருவாரு வச்சுட்டாங்க. விஷால் ப்ரோ. அவ்வளவுதான், இந்த வருஷம் அவரையும் காசு கொடுக்க வச்சுட்டாங்க. அதுக்கு காரணம் சுந்தர்சி தான் போல. சுந்தர்சி இல்லைங்க, ஏதாவது ஒண்ணு இந்த கிளப்பி விடுறதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அன்னை தோத்துருவீங்க அப்படின்னு எனக்கு என்னன்னா அந்த எலெக்ஷன் டைம்ல நான் அன்னைக்கே வந்து பேசலாம்னு நினைச்சேன். அவர் அன்னைக்கு அந்த கையில மல்லிப்பூ சுத்திட்டு போனதெல்லாம் அவரை என்னன்னே சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதை பார்த்துட்டு எனக்கு சரி ஒரே குபீர். அதை பார்த்துட்டு என்னங்க இது அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதுலதான் ஆடி போயிருச்சு மதுரையே. எதுக்குங்க கையில மல்லிப்பூ சுத்திட்டு வந்தீங்கன்னா நான் மதுரைக்காரன். நல்ல வேளை தலைமை சிவகாசியில் நிக்கல. இல்லைன்னா இப்போ ஓட்டு பூத்துலயே விட்டுருக்க மாட்டாங்க. நல்லா 1000 வாடை சுத்திட்டு தலைமை உள்ள இறங்கி இருந்தாருன்னா என்ன இருக்குன்னு தெரியாது. அதுவும் பிடிஆருக்கு வந்து பயங்கரமா அவரோட இமேஜே வந்து இன்டெலெக்சுவல் இமேஜ் தான். எனக்கு என்னமோ அன்னைக்கு வந்து அந்த இமேஜ் எல்லாம் அடிச்சு நொறுக்கின மாதிரி இருந்துச்சு. சரி ரைட்ரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே பிரகாஷ் ப்ரோ, என்னோட தாட்ஸ் நான் சொல்லிடுறேன். எனக்கு ராஜபாண்டி சொன்னார்ல, எனக்கு அதுல உடன்பாடு இருக்கு. ஏன்னா இவங்க வந்து இன்னொரு சைட மறந்துட்டு பேசுறாங்க எல்லாருமே. இந்த வாட்டி விஜய் வந்து டிஎம்கே ஓட்டு தான் அதிகமா எடுத்திருக்காரு எங்க ஊர்லயே. தலித் ஓட்டு, சிறுபான்மையினர் ஓட்டு, ஆண்டி பிஜேபி ஓட்டுமே விஜய்க்கு தான் போயிருக்கு. ஸோ அதை வந்து யாரும் பேச மாட்டாங்க. அதனால என்ன சொல்றோம்னா ஏடிஎம்கே தான் அட்வான்டேஜ். ஏன்னா போன வாட்டி டெல்டாவில் என்ன தொகுதி? பூம்புகார் ப்ரோ. பூம்புகார் மயிலாடுதுறை போன வாட்டி டிஎம்கே ஜெயிச்சது. பட் இந்த வாட்டி ஜெயிக்க மாட்டாங்க. அங்க டெல்டாவிலேயே பிரச்சனை டிஎம்கேவுக்கு. போன வாட்டி சூப் பண்ணாங்க, இந்த வாட்டி பண்ண முடியாது. போன வாட்டி ரொம்ப மார்ஜின் ரொம்ப கம்மி இல்ல பொன்ராஜ் தோத்தது. அதான் சொல்லணும். போன வாட்டி அவ்வளவு இதுலயுமே ரொம்ப கம்மியா தான் தோத்தாரு. ஸோ அதனாலதான் சொல்றேன். நீங்க வந்து மயிலாடுதுறை வந்து காங்கிரஸுக்கு வந்து கொடுத்ததுனால அது பிஎம்கே தான் ஜெயிக்கும் இந்த வாட்டி அங்க. ஸோ அதனால டிஎம்கேக்கு வந்து சார் 159 வாங்கினாங்கல்ல, அதுல இருந்து குறையதான் போகுது. அது வந்து ஏறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்க 21 எலெக்ஷன்ல எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி அப்படி இருந்துமே 159 தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ அதனால அவங்க தான் ஹையஸ்ட். அதுக்கு மேல அவங்களால எடுக்க இனிமே முடியாது. அதே மாதிரி 100 தான் எடுப்பாங்க மேக்சிமம் எடுத்தா. அதுவும் டிஎம்கே தான் எடுக்கும். விசிகே காங்கிரஸ் வாஷ் அவுட். நீங்க வந்து அவங்க எடுக்கிறது 2-3 தான் மேக்சிமம் எடுப்பாங்க. அவ்வளவுதான். ஏன்னா விசிகே ஓட்டை தான் விஜய் நிறைய இடத்துல எடுத்திருக்காரு. அதான் உண்மை. அது வந்து நீங்க யார் வேண்ட கேட்டுங்க. அதுக்கு இன்னொரு ரீசன் சொல்றேன். இப்ப நீங்க இந்த சோசியல் மீடியாலாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து டிஎம்கே தான் அதிகமா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க எடுத்ததே டிஎம்கே ஓட்டு தான். ரொம்ப விசிகா ஓட்டு, கிறிஸ்துவர் ஓட்டு, முஸ்லீம் ஓட்டுல கொஞ்சம் தான் எடுத்திருக்காரு. அவர் அதிகமா எடுத்தது விசிகா, முஸ்லீம், கிறிஸ்துவர் ஓட்டு தான். ஸோ அதனால வந்து டிஎம்கே தான் இதுல வந்து பாதிக்கும். ஏடிஎம்கே எப்படி வந்துருவாங்க 130க்குள்ள. நீங்க ஆக்சுவலா டிஎம்கே கேவலப்படுத்தல, டிவிகேவை தான் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. கிறிஸ்டியன்ஸ் டிவிகேல இல்லங்க, ரியாலிட்டி தான் சொல்றேன். டிவிகேலாம் வந்து கேவலப்படுத்தல. வந்து எல்லா இடத்துலயுமே ஃபேன்ஸ் இருக்காங்க. இது வந்து இல்ல சார், நான் எல்லா இடத்துலயும் ஃபேன்ஸ் சொல்லல, நான் வந்து ஓட்ட சொல்றேன். நான் வந்து சில விஷயங்கள் வந்து அதுதான் ஓட்டா மாறுதுன்ற. இல்ல சார், அதான் சொல்றேன். நீங்க அதே மாதிரி பிஎம்கே ஏரியால வந்து விஜயால எடுக்க முடியாதுன்னு சொல்றேன். நீங்க விசிகா ஓட்டை எடுத்துருவாரு விஜய். எங்க அட்வான்டேஜ் ஏடிஎம்கே பிஎம்கே வருதுன்னா பிஎம்கே ஓட்டை நீங்க எடுக்க முடியாது. அந்த இடத்துல அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? அலையன்ஸ் பார்ட்னரும் ஸ்கோர் பண்ணும் சார். நீங்க மட்டும் ஜெயிச்சாலும்
கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. நீங்க வந்து டிஎம்கே உள்ள அலையன்ஸ் பார்ட்னர் வந்து இந்த வாட்டி ரொம்ப அடி வாங்குறாங்க. டிஎம்டிகே, காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட் மட்டும்தான் ஒரு சரி ஓகே, என்ன 4ஆம் தேதி தெரிஞ்சிடும்ல. இல்ல அரசியல் ப்ரோ, கம்யூனிஸ்ட் மட்டும் தான் அதுல கொஞ்சம் ஜெயிக்கிறாங்க. பாக்கி இவங்க எல்லாருமே அடி வாங்குறாங்க. மெயின் ரீசன் வந்து விஜயால தான். ஆனா அதே நீங்க அந்த கூட்டணிக்கு போனீங்கன்னா பிஎம்கே இடத்துல அவங்களால டென்ட் பண்ண முடியல. ஸோ அதான் உண்மை. ஸோ அதனால வந்து ஏடிஎம்கேக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்கு. உங்களுக்கு பிஜேபியோட சிம்பிள்லே வந்து 35 சீட்டுக்கு மேல இருக்குல்ல. ஸோ அதை ஈஸியா அடிக்கலாம்ல, 30 சீட்டாவது அடிப்பாங்கல்ல. நீங்க பிஜேபி இல்ல அதான் 120 130 ஈஸியா வந்துருவாங்கன்னு சொல்றேன். ஏடிஎம்கே பிஎம்கே நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். பிஎம்கே வந்து எனக்கு இப்ப பிஜேபி சிம்பிள்லே 35 சீட் இருக்கு. அப்ப எத்தனை வருவாங்கன்றீங்க? 33 சீட்டு 27 பிளஸ் வந்து இவர் ஒரு 6. நம்ம அவர் பேர் என்னது, தமிழ் மாநில காங்கிரஸ் 27ங்க. 5 தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி 1ங்க. மொத்தம் 33 தாங்க. புதிய நீதி கட்சி எங்க அதிகங்க. நீங்க பாக்குற காங்கிரஸ் 20 இல்ல நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் இது சொல்றேன். காங்கிரஸ் 28, டிஎம்டிக்கு 10 38, விசிகாக்கு 8 54, 60 தொகுதி இங்க. நீங்க சொன்னா 33 தான் அங்க வந்து. நீங்க பாதி அவங்க ஜெயிச்சா கூட பாதிக்கப்பட போது டிஎம்கே தான். நான் சொல்றேன்ல, அவங்களுக்கு பாதிப்பு கம்மி. பிஜேபி தோத்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து பாமக வந்து நல்லா சப்போர்ட் பண்றாங்க. அதனால இந்த வாட்டி பாமகவுக்கும் 10 தொகுதி வேணா வச்சுக்கோங்களேன். மீதி 8 தொகுதி வந்து வேஸ்ட் தொகுதி தானே கொடுத்துருக்காங்க. இல்ல சார், அவங்க 10 15 18 தொகுதியில 10க்கு மேல கன்வெர்ட் பண்ணாலே பெரிய விஷயம் சார். நீங்க வந்து போன வாட்டியே வந்து அதனால நான் சொல்றது ரீசன் புரியுதா உங்களுக்கு? பாமக தான் இந்த இதுல வந்து அவங்க வந்து கொஞ்சம் கன்வெர்ட் பண்றாங்க சீட்டா இந்த கட்சியில. அதனால டிஎம்கேல அதை யாரும் பண்ணல. அதனால அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க சீட்டு குறைஞ்சிருங்கிற. புரியுதா உங்களுக்கு லாஜிக்கு? லாஜிக் புரிஞ்சு நான் சொல்றேன், ஓகேங்களா? அதனால சொல்றேன், வேற இல்ல. பாமக ஏடிஎம்கே அந்த கொங்கு, சேலம், அந்த கள்ளக்குறிச்சி அந்த சைடு வந்து அவங்க வந்து நல்லா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. சோ அதுதான் அவங்களுக்கு பெனிஃபிட். சிட்டில என்ன பிரச்சனைனா டிவிக்கு எடுக்கிறாங்க. ஆனா ஏடிஎம்கே வந்து ஆல்ரெடி சிட்டில வீக் தான். அதுதானே இல்ல சிட்டில எங்க தோத்ததுதான். இல்ல ஏன் திரும்ப நான் வந்து ஏடிஎம்கே சீட்டு குறையாதுன்னு சொல்றேன். அவங்க ஆல்ரெடி சிட்டில தோத்துட்டாங்க. போன வாட்டியுமே ஒரு தொகுதி கூட சென்னையில கிடையாது அவங்களுக்கு. அப்ப டிவிக்கு பிரிக்கிற ஓட்டுமே டிஎம்கே தான் பாதிக்கும். சென்னையிலே 2 மணி நேரம் ஏடிஎம்கே ஜெயிச்சதுன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் தான். அது மாதிரி அதான் சொல்றேன். சென்னையிலே வந்து இந்த டி நகர், அதுக்கப்புறம் ராயபுரம், வேளச்சேரி, இந்த 4 தொகுதி சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி ஜெயிச்சதுன்னா ஏடிஎம்கே வந்து ஈஸியா 130 வந்துருவாங்கல்ல. அது சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? என்ன ஸ்வீப் பண்ண இடம், டிஎம்கே ஸ்வீப் பண்ண இடம்னு பாத்தீங்கன்னா சென்னை, டெல்டா, அந்த மாதிரி அந்த 1 இயர் பெல்ட் தான். ஆனா இந்த வாட்டி அவங்களால முடியாது. சோ அதுதான் சொல்றேன், ரீசன் சொல்றேன், வேற ஒண்ணும் 1 இயர்ஸ்ல யாருமே டிவிகே ஓட்டு போடலன்னு சொல்றீங்களா? போட்டிருப்பாங்க சார். ஆனா வந்து அது விசிக ஓட்டு மாதிரி போகல. விசிக ஓட்டு வந்து ரேட்டல் ஆயிடுச்சு. நீங்க ஒத்துக்கிறீங்க ஒத்துக்கலையா, அதான் உண்மை. ஓகேங்களா? திருமாவளவன்ல ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது. காட்டு மன்னாருக்கு இல்லைன்னா டஃப் இருக்கலாம். பாக்கி அவர் 8 வாங்கினது 7 தோக்குறாரு. அவர் நிக்கவே இல்லையாங்க. அதனால இந்த வாட்டி ரொம்ப இல்ல நான் சொல்றது அவரு இல்ல, அவர் தொகுதி சொல்றேன். ஒரு சான்ஸ் என்ன காட்டு மன்னார் கோவில் தான் அவங்களுக்கு இருக்கு. பாக்கி 7 அவுட் ஆல்ரெடி. இந்த வாட்டி டஃப்னு தான் சொல்றாங்க அங்கேயுமே ஜெயிக்கிறது. இல்ல அதான் சார் நான் டஃப்னு சொல்றேன்னா அதுக்கு நான் காரணம் இருக்கு சார். நான் சொல்றேன்ல, அவங்க எடுத்ததே கிராமப்புறங்கள்ல டிவிக்கு வந்து விசிக ஓட்டு தான். பாமக ஓட்டு போலன்னு சொல்ல, பட் அதிக பாதிப்பு டிஎம்கேக்கு தான். இது யாருமே வந்து பேச மாட்டாங்க. எல்லாம் வந்துட்டு நீங்க டிஎம்கே வந்துடும் 170 180, அதெல்லாம் சான்ஸே கிடையாது. நீங்க அந்த டிஎம்கே ஈகோசிஸ்டத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அவங்க வந்து மே 4 வாங்க ப்ரோ. மே 4 வாங்க. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா வர. அவங்களும் ரிசல்ட்ஸோட வரட்டும். டிவிக்கு வந்து விஜய் பெரம்பூர்ல ஜெயிக்கிறத கஷ்டம், டஃப் தான். ஓஹோ, விஜய் ஜெயிக்கலன்னா அவ்வளவுதான். விஜயே ஜெயிக்க முடியலன்னா வேற யாருங்க ஜெயிப்பா? செங்கோட்டையன் ஜெயிக்க முடியாது, தெரிஞ்சிச்சு. எப்படி விஜயே டஃப்ங்க. இவ்வளவு சாலிடா சொல்றீங்க. அங்க டிஎம்கே வந்துருவாங்க. அங்க டிஎம்கே வந்துருவாங்க. செங்கோட்டையன் ரிசல்ட் வந்தாதாங்க தெரியும். விஜய் இருங்க, டஃப் தாங்க. விஜய் டஃப் தான் பெரம்பூர். ஓகேங்களா? நீங்க இல்ல இன்னொரு ரீசன் இல்ல சொல்றேன் பாருங்க. அது வந்து மும்முனை போட்டியா இருந்தா விஜய்க்கு ஈஸியா இருந்திருக்கும். அங்க வந்து டிஎம்கே வெர்சஸ் விஜய் தான். பாமக எல்லாம் அந்த ஒண்ணும் கிடையாது. அதனால சொல்றேன்.
ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டது மட்டும் சொல்றேன். அங்க பேசணுங்கிட்டே சொல்றேன். ஆக்சுவலா அங்க இருக்கிற எம்எல்ஏ 2 டைம்ஸ் வந்திருக்காரு. அவர் மேல மக்களுக்கு நிறைய அதிருப்தி, நிறைய ஸ்ட்ரீட்ல அவர் நுழையவே இல்லை. சொன்னது அந்த ஏரியா ஆளுங்க அட்டு போட்டாங்க. அவர் வந்தபோது நிறைய பேர் இந்த தெருக்கு இதுவரையும் வந்ததே இல்லை, நீங்க வேண்டாம்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காங்க. அதே போல கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது எப்படி பண்ணாங்கன்னா, சில ஏரியால கேஷ் தராம டோக்கன் மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. கேஷும் சரியா அவங்களால டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல அந்த தொகுதியில. இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா ஜெயிக்க டஃபா தான் இருக்கும், ஈஸியா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு சொல்றேன், ஈஸியா ஜெயிக்க முடியாது, டஃபா தான் இருக்கும். அதுவே டஃபா இருக்குன்னா நீங்க மத்த இடத்துல சீட் கன்வெர்ட் எல்லாம் சான்ஸே கிடையாது. ஓகேங்களா? அதான் ரியாலிட்டி. தொகுதி பத்தி தெரியல, பெரம்பூர் பத்தி சொன்னது. ப்ரோ நீங்க என்ன சொல்றீங்க? 130 100. இப்ப ஏடிஎம்கே அலைன்ஸ் 130 பிளஸ், இவங்க 100 பிளஸ் எடுப்பாங்கன்னு சொல்றீங்களா? டிஎம்கே டெஃபினட்டா 100 கீழ தான் ப்ரோ. அது சான்ஸே கிடையாது. 150 அவங்க ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டாங்க அந்த பீக். அவங்க திரும்ப அச்சீவ் பண்ணவே முடியாது. இல்ல ப்ரோ, நான் என்னன்னா ஏடிஎம்கே அலைன்ஸ் 130 பிளஸ், டிஎம்கே 100 பிளஸ் ஆன்னு கேக்குறேன். இல்ல ஆமா 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 100 பிளஸ். அதான் கேட்டேன். ஓகே ஓகே ஓகே. டிவிக்கு ஓட் பர்சன்டேஜ் வாங்குவாங்க, பட் சீட் கன்வெர்ட் பண்ண முடியாது ப்ரோ. அதான் எவ்வளவு வாங்க, ஏன்னா அவர் எவ்வளவு வாங்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 18%, 20 வாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். 17 to 18% வாங்குவார் ப்ரோ, அவ்வளவுதான் மேக்ஸிமம். அதுக்கு மேல வாங்க மாட்டேன். ஏன்னா கிராம சைட்லாம் அவங்களோட பிரசன்ஸே கிடையாது. சிட்டில ஓட்டு வாங்குவாரு, பட் ஆனா கிராம சைட்ல ஒரு ஓட்டு அவ்வளவு வாங்க மாட்டார். சிட்டில வாங்குற ஓட்டு அதான் பிரச்சனை. ஏன்னா அங்க ஒரு போவும் இல்ல, பிரச்சாரம் பண்ணவும் இல்ல, விஜய் ரசிகரா போட்டாதான் உண்டு ஓட்டு. சிட்டில என்ன ஒரு பெனிஃபிட்னா அவங்க மெயின் ஆள்லாம் நிக்கிறாங்க, இந்த புஷி ஆனந்த், அவங்களுக்கு ஓட்டு விடுவாங்க. ஆமா ஆமா ஆமா, சென்னை மட்டும். ஆக்சுவலா வேட்பாளர்னே யாருன்னு தெரியாம பெருசா ஓட்டு கேட்க வராம ஓட்டு விழுந்திருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி கிராமத்துல நானா இல்ல சார், ஓட்டு விழுந்திருக்கு சார். நான் சிட்டில தான் அதிகமா வந்திருக்கு, கிராமத்துல கம்மியா வந்திருக்கு சொல்றேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. நானும் உங்களை மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஓட்டு ஜெயிக்கிறவங்களோ இல்லையோ ஓட்டு நிறைய விழுந்திருக்கு. ஓட்டு கேட்கவே இல்ல சார். இப்ப இல்ல நீங்க சொல்றது புரியுது சார். இப்ப என்ன பிரச்சனைனா, இது எல்லாமே போன வாட்டி டிஎம்கேக்கு போட்ட ஓட்டு தான் அதிகமா விஜய்க்கு போகுது. அதை யாரும் பேசவே மாட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றேன், கிளியரா சொல்றேன். அதுதான் ரிசல்ட்டோட இது ப்ரெடிக்ஷன் தான். இல்ல 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 ப்ரோ, நான் இன்னொன்னு சொன்னதுன்னா, ஒஸ்ட் சிரியானாவில் ஏடிஎம்கே 21% 22% வாங்கிட்டாங்க ப்ரோ. அதுக்கு கீழே அவங்க போகவே மாட்டாங்க. 20க்கு 22க்கு மேல அவங்களுக்கு போக வாய்ப்பே கிடையாது. நீங்க ஏடிஎம்கே நீங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. ஓகேங்களா? அவங்க ஒஸ்ட் சிரியானா 22 வச்சிருக்காங்க. அதுதான் ப்ரோ சொல்றேன், 22 கீழ போக முடியாது, ஆனா 22க்கு மேல போவாங்கன்னு எப்படி சொல்றீங்கன்ற? 22 மேல ஏன் ஆட்டோமேட்டிக்கா போவாங்க? நீங்க டெல்டாவுல இருங்க, டெல்டாவுல பிரச்சனை தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இது எல்லாம் டிஎம்கே ஓட்டுன்னு. அவன் 50 வாங்கியிருக்காங்க, 50% போக தானே செய்யும். 22ல எப்படி போகும்? ஏங்க 50 இருங்க, 50 நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க 50-50ங்கிறீங்க. அது ஆக்சுவலா ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணுங்கிறது நிறைய பேர் போட்ட ஓட்டு. ஆன்டி இன்கம்பன்சி பிஜேபிக்கு அப்படி இருந்தது. எப்ப வாங்கின ஓட்டு? டிஎம்கே ஓட்டுறீங்க. போன எலெக்ஷன்ல வாங்கின ஓட்டு டிஎம்கே இல்லங்க. அப்பயுமே எவ்வளவு ஜெயிச்சிங்க? 2021 தானே எவ்வளவு ஜெயிச்சிங்க? 50%. எத்தனை சீட்டுங்க ஜெயிச்சிங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். 115 தானே ஜெயிச்சிங்க. என்ன 50% 50%ங்கிறீங்க? தானங்க அடிச்சீங்க நீங்க. எதுவா இருக்கட்டுங்க, அது இப்படி சொல்ல முடியுமா? நீங்க வாங்கின ஓட்டுல எவ்வளவு சீட்டு கன்வெர்ட் ஆச்சு? 50% ஓட்டுல எவ்வளவு சீட்டு கன்வெர்ட் ஆச்சு? 159 தான் கன்வெர்ட் ஆச்சு உங்களுக்கு. ஓகே, நாளைக்கு பேசுவோமா? இல்ல அதான் ப்ரோ, அதான் சொல்றேன். அவங்க ஏற்கனவே வாங்கின ஓட்டு அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே தான் லாஸ்ட்னு சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? டெல்டா சென்னையில ஓகே ஓகே விஜய் ஒன்னே ஒண்ணுதான், மே 4 ரிசல்ட் வரும், அப்ப பாருங்க, பேசுவோம். ஓகே, எனக்கு ஒரு டவுட் மட்டும் இருக்கு. ஆனா சரி, அது நாளைக்கு கேட்போம். ஏன்னா அதுக்கு டாபிக் பெருசா போகும். மே 4 ரிசல்ட் வரும்ல, அதை பத்தி பேசுவோம். திறந்து வச்சிருக்கிற மாதிரி போங்க, ஒரு அரை மணி நேரம் சேர்த்து போங்க. விசேஷ நாள் கொஞ்சம் சேர்த்து போங்க. சேர்த்து போடலாம், ஆனா என்ன அப்லோட் பண்றதுக்கு லேட்டு, ரொம்ப லேட் ஆயிரும். 11 12 ஆயிரும். அதனால நாங்க லிங்க் ஷேர் பண்ணி நாங்க எல்லாம் ட்விட்டர்லயே கேட்டுக்கிறோம். நீங்க ஒரு அரை மணி நேரம் சேர்த்து போடுங்கம்மா. அப்ப இன்னைக்கு நீங்க பேச யூடியூப்ல கேக்குறாங்களா, அந்த லிசனர்ஸ் சேர்த்து கேக்குறாங்களா, ரைட் அப்லோட் பண்ணுங்க. நம்ம காலைல அப்லோட் பண்ணுங்க. சரி சரி, நீங்க சொல்லாம சொல்லிருங்க. சொல்லாம சரி ரைட், நான் சொல்ல வந்து கேக்குறேன். 159 தானே எடுத்தீங்க, 159 தானே எடுத்தீங்கன்னு கேட்டார்ல. மதன், நீங்க டிவிக்காக பேசுவீங்கன்னு நினைச்சேன். அவர் என்னன்னா மைனாரிட்டி தலித் ஓட்ட மதம் தான் வாங்கினாங்கன்றாரு. இல்ல இல்லங்க, இப்ப நான் அரசியல் ப்ரோ,
அது இப்ப அது எதுவுமே அவர் பேச ப்ரெடிக்ஷன், முடியாதுங்க. நீங்க சொன்னது எதுவுமே அவரோட ப்ரெடிக்ஷன் தாங்க ப்ரெடிக்ஷனுங்க. சொல்லியிருக்காரு. அவர் அவரோட ப்ரெடிக்ஷன் ப்ரெடிக்ஷன் எப்படி நம்ம பேச அவரோட முடியும்? ப்ரெடிக்ஷன் இல்ல அவரு டிவிகே காரரா அவர் சொல்லணும்ல, டிவிகே காரரா இல்லங்க எல்லா இடத்துலயும் ஓட்டு எடுத்துருவாங்கன்னு சொல்லணும்ல அவரு. இல்ல அரசியல் ப்ரோ, அதாவது இங்க என்ன பிரச்சாரமா பண்றாரு அவரு? இல்லங்க, இப்போ நீங்க ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றீங்க, நான் ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றேன், அவர் ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றாரு. எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு கேட்டதை வச்சு சொல்றோம். இதுல நான் அவர்கிட்ட என்னன்னு போயிட்டு இல்ல நாங்க வந்து இவங்க ஓட்டு தான் வாங்கணும் அவங்க ஓட்டு தான் வாங்கணும்னு நான் எப்படி? இப்ப ரிசல்ட் வந்து டேட்டா நம்ம கையில வச்சுன்னா இல்லைங்க இவங்களுக்கு தான் வாங்கியிருக்கோம் இவங்க தான் வாங்கியிருக்கோன்னு சொல்லலாம். இப்ப என்ன கணக்குல நான் போய் அவர்கிட்ட சொல்றது? இப்ப நான் சிம்பிளா இன்னொரு பாயிண்ட் அவர்கிட்ட பேசலாம் சொல்லுங்க. அவர் ஒரு இல்லைங்க, அவர் சொல்றாரு. இப்ப நான் அவருக்கு பதில் திரும்ப நான் ஒண்ணு கேட்கறேன்னா, இப்ப வந்து அவர் பேசுறதே வந்து டிஎம்கேக்கு எகென்ஸ்டா, டிஎம்கே அலைன்ஸ்க்கு எகென்ஸ்டா அவங்களுக்கு தான் பேசுறாங்க. ஆனா அவங்க சைடு இருந்தே ஓட்டு டிஎம்கே ஓட்டர்ஸே வந்து இந்த பக்கம் ஓட்டு போடுவாங்கங்கிறது அது என்ன கணிப்புலன்னு தெரியல. அதே மாதிரி ஒரு சைடு மட்டும்தான் அவர் ஓட்டே எடுப்பாரு, டிஎம்கே ஓட்டு தான் முக்காவாசி, ஏடிஎம்கே ஓட்டு வந்து இன்டாக்டா இருக்கும், பெருசா இதாகாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதை நம்ம அதுக்கு மே நாள் வந்தா தான் தெரியும். ரைட், விடுங்க. இவர் பிரகாஷ் ப்ரோ ஃபுல் லிசனர் மோடு போயிட்டாரு. நீங்க சொல்லுங்க, நீங்க பேசுங்க பிரகாஷ் ப்ரோ, சொல்ல வந்து சொல்லுங்க. லிசனர் மோட்லாம் இல்லைங்க, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். எல்லாரும் என்னன்னா எல்லாரும் பேசுறதையும் முழுசா பேச விடுவோம், யார்ட்டையுமே எதையுமே நிப்பாட்ட வேணாம். ஏன்னா யாருமே வந்து இந்த பாலிடிக்ஸ் பேசும்போது சினிமா பேசும்போது நிப்பாட்டிட்டு நம்ம பேசலாம். பாலிடிக்ஸ் நீங்க வந்து அடக்குமுறை பண்றீங்க, பேச விடாம பண்ணிட்டீங்க, எங்க கருத்து நீங்க ஒரு சைடு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்கிற ஒரு காரணத்துக்காக தான் எல்லாரும் அவங்க கருத்தை பேசுங்க அப்படிங்கிறத முழுசா எதையுமே பேச விடாம நம்ம நடுவில் உள்ள வராம முழுசா பேசுங்க சொல்லி காரணம் தான். கடைசி டவுட் என்ன வந்துச்சுன்னா, அவர் சொன்னார் 159 தானே ஜெயிச்சிங்க என்னமோ சொல்லிட்டு இருந்தார் டிஎம்கேக்கு. 118 தானே தேவை ஆட்சி அமைக்க நம்பர் தானேங்க. அது எத்தனை ஜெயிச்சா என்னங்கிறத என் சந்தேகமா இருந்துச்சு. அவ்வளவுதான். இப்பயும் எலெக்ஷன் ரிசல்ட் மே 4 வரப்போகுதுல, அவர் பிலோ 100 அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாப்போம் மே 4 வரும்போது நம்ம இல்ல பிரகாஷ் ப்ரோ, அதுக்கு என்ன காரணம் சொல்றோம் ப்ரோ. ஆக்சுவலா வந்து அந்த எலெக்ஷன்ல இல்ல நீ நிறைய சொல்லியிருக்கீங்க, பட் நாளைக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு ஆல்ரெடி 10-15 பிரகாஷ் ப்ரோ, அப்ப இது ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு இது மட்டும் சொல்லிட்டு போங்க. நேத்தே இந்த ட்வீட்டுக்கு சொல்ல சொன்னேன், அது பேசினீங்களா? அது என்னன்னா பேசி முடிச்சுக்கோங்க. அது இல்ல, அது என்னன்னா நிறைய முன்னால வந்து ஜஸ்ட் எதிர்ப்புகள் இருக்கும், இந்த கட்சி அந்த கட்சியின் எதிர்ப்பு மட்டும் இருக்கும். எதிர்ப்புங்கிறப்ப நமக்கு வந்து ஆக்கப்பூர்வமா, ஏன்னா எதிர்ப்பு அரசியலுங்கிறது எப்பவுமே தேவை. ஏன்னா எந்த கட்சியுமே வந்து ஆக்கப்பூர்வமா இருக்கணும், எதிர்ப்பு இருக்கணும், வழி நடத்த ஆட்சியவே வழி நடத்தும். எதிர்கட்சியா இருந்து ஆட்சியே வழி நடத்தலாம், எதிர்ப்புங்கிறது கரெக்டா பக்கவமா இருக்கும். ஆனா இப்ப என்னன்னா ஒரு சைடு வெறுப்பு அரசியல் மட்டும் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம சர்க்காசம் பண்றேன்னு சொல்லி அதையும் வெறுப்பு தான் பண்றாங்க. ஒரு பிராண்ட் பண்றது, இங்கிட்டு அங்கிட்டு மாறி மாறி பிராண்ட் பண்ணி அது ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஒரு சைடு வந்து சர்க்காசமா பண்றேன், நான் வந்து டோட்டலா இப்ப பாரு, டோட்டலா இப்ப நான் என்ன பண்றேன், நான் ஜோக் பண்றதுல நீ சிரிச்சு செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு சர்க்காசம் பண்றேன்னு ஜோக் பண்ணி பிராண்ட் பண்றதும், இன்னொரு சைடு அதே வெறுப்பா வந்து திரிக்கிறதும், மாறி 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 வெறுப்பு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. வெறுப்பு அரசியல் என்னைக்குமே ஆபத்து. அது உடல் நலத்துக்கு மட்டும் இல்ல, பக்கத்துல உற்றார் சுற்றாருன்னு சொல்லி எல்லா பழக்கத்தையும் சேர்த்து ஆபத்து. வெறுப்பு அரசியல் பண்ணாம எப்பவும் போல எதிர்ப்பு அரசியல் மட்டும் பண்ணாலே பெட்டர் அப்படிங்கறதுக்காக தான் சொல்லியிருந்தது. அது மிச்சத்தை நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணி பேசுவோமாக. பாய். தேங்க்ஸ் ஆல். பர்னி இல்ல இருக்கா அப்படியே இல்லைன்னு தெரியல. பாய். ஆனா சுகுமார் அண்ணா கை தூக்குறாரு. சுகுமார் ப்ரோ பாய் சொல்லுங்க. நீங்க சும்மா இருங்க, நீங்க பேசுங்க. சும்மா ப்ரோ. இருங்க ப்ரோ, எனக்கு எங்க ப்ரோ சான்ஸ் கொடுத்தீங்க? எல்லாரும் பேசுறீங்க. நான் கூட பேசலங்க, நானும் எல்லாரும் பேசுறீங்க வெயிட் பண்ணி பேசுங்க, பரவாயில்ல பேசி சொல்லி முடிப்போம். இல்ல ப்ரோ, இப்ப நம்ம பேச நம்ம கடைசியா பேசிக்கலாம்னு வெயிட் பண்ணேன். நீங்க அதுக்குள்ளேயே வந்துட்டு முடிக்கிறேன். நீங்களா போயிட்டீங்கன்னு நினைச்சேன், நீங்க தூங்கிட்டீங்கன்னு நினைச்சேன். சீரியஸாவே எல்லாரும் நீங்க தூங்கிட்டீங்கன்னு நினைச்சேன். நீங்களா இல்லதான் நினைச்சேன். இல்ல ஒருத்தர் ஒரு இது சொல்ல, ஒருத்தர் ஏடிஎம் ஜெயிக்கிறோன்றாரு, அதுக்கான விளக்கம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம கேட்டுட்டு இருந்தோம், இன்டரப்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு கம்முன்னு இருந்தேன். அதனால முடிக்கிறேன்னு நீங்க சொல்லும் போது கூட ஏதோ ஒன்று சொன்னீங்க, வெறுப்பு அரசியல்னால. சரி ஓகே, நம்மளோட ப்ரெடிக்ஷனும் வந்து எப்படி இருக்குன்றது முன்னாடியே சொல்லிடுவோம். ஏன்னா நாளைக்கு நம்ம இந்த டைம் பேசுற டைம்லாம் எக்ஸிட் போலும் வந்துடும். ஸோ வந்து அந்த டைம்ல பேசுறதை தாண்டி இப்போ வந்து என்னோட இதையும் சொல்லிக்கலாம். அப்புறமா வந்து நம்ம ஐயோ நம்ம முன்னாடியே சொல்லலையே அப்படின்ற ஒரு இது எனக்கு ஏக்கம் இருக்கும். அதுக்கு சொல்லுங்க. இல்ல ப்ரோ, பிஃபோர் எலெக்ஷன் வந்துட்டு நான் வந்து ஒரு 15 to 18 அந்த ரேஞ்சில் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ வந்து ஆல்ரெடி எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு கூடுதலா ஒரு 5% ஏத்தி ஒரு 20 to 23 அந்த ரேஞ்சில் வரும் அப்படின்னு வந்து நான் என்னோட இது 20 கண்டிப்பா வரும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் பர்சன்டேஜா.
சீட் கன்வர்ஷன் இப்பயும் வந்து என்னால் வந்து சொல்ல முடியல எவ்வளோ சீட்டு வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு. என்ன கேட்டிங்கன்னா வந்து 2 சீட் வந்து இப்போ வரையும் ஷியூராக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த 2 சீட்டில் கண்டிப்பாக வந்து விஜய் வந்து அவரோட பெரம்பூர் தொகுதியில் ஜெயிப்பார் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இன்னொரு சீட்டு யாருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சத்தியமாக தெரிலங்க. அதுவுமே வந்துட்டு ஒருத்தர் ஒரு ஏரியாவை சொல்கிறாங்க. எனக்கு கேண்டிடேட்லாம் பெருசாக வந்து எனக்கு யாருன்னே தெரியல. தெரிஞ்ச ஒரு ஸ்டார் கேண்டிடேட்னா இப்போ புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், இவங்கெல்லாம் ஸ்டார் கேண்டிடேட். இவங்கலாம் வந்து எதிர்த்து நிற்கிறவங்க டிஎம்கே சாரி ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட். வில்லிவாக்கமும் சரி எல்லா இடத்துலையுமே. ஸோ அதுவும் அவங்களுமே ஜெயிப்பாங்களானும் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதுவோட தான் இருக்கு. 20% மேல வரும், 20% வரும். ஆனா சீட்டா எவ்வளவு கன்வெர்ட் ஆகும் அப்படின்றது வந்து எனக்கு அது யார் ஜெயிப்பாங்களுமே அன்பிரடிக்டபிளா இருக்கு. கண்டிப்பா சீட் ஓரளவுக்கு ஒரு 5, 6, 7 சீட் கூட வரலாம். ஆனா யார் ஜெயிப்பாங்கன்றது அது சொல்ல முடியல. என்னோட ப்ரெடிக்ஷன் இப்போதைக்கு ஆஃப்டர் எலெக்ஷன். ஆனா முதல் எலெக்ஷன்ல 20% வந்துட்டு வந்ததுன்னா க்ளோஸ் டு 20, ஒரு 18, 19, 20 அந்த ரேஞ்சில் வந்தாலே ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். பாலிடிக்ஸ் ஓரளவுக்கு, அது பிரகாஷ் ப்ரோ அளவுக்கு தெரியலனா கூட ஓரளவுக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம்ல, அதை வச்சு சொல்றேன். நம்ம வந்துட்டு எத்தவனே வந்துட்டு 35 வரும், 40% வரும், 30க்கு மேல வரும் அப்படின்னு வந்து சொல்ல விரும்பல. ஏன்னா வந்து ரியாலிட்டியா வந்து அது களத்துல வேற மாதிரி இருக்கும். 18ல இருந்து 20 வந்தா பெரிய விஷயம். 15க்கு மேல வந்தாலே அது பெரிய வந்து அச்சீவ்மெண்ட் தான் டிவிகேக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வித்தவுட் அலையன்ஸ். ஓகே, இந்த விருமாண்டி பத்திரம் ஒரு டைலாக் வரும், கமலை பார்த்து அந்த பாட்டி மொழி வரும். கிணத்துல இருக்கும்போது வேற மாதிரி பேசினியப்போ, இப்ப வேற மாதிரி பேசுறியப்போ. போன்ல ஒரு மாதிரி பேசுறாரு, ஸ்பேஸ்ல ஒரு மாதிரி பேசுறாரு சுகுமார் ப்ரோ. அவர் கேரக்டரே அதுல தாங்க தலைவன் எக்ஸ்பர்ட். போன்ல பேசும்போது என்னன்னா கூடுதலா வந்து உங்களோட ரியாக்ஷன் பார்க்க நான் ஆசைப்படுவேன். அது உங்களுக்கே தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் அது தெரியும். நான் வந்து கொஞ்சம் வேணுனே வந்து உங்ககிட்ட வந்து உங்களை வந்து சீண்டி பார்ப்பேன். அது போன்ல பேசும்போது அது பண்ணலாம். பொது வெளியில பேசும்போது ரெக்கார்டடா இருக்கா, நம்ம அங்க வந்து பேசுற மாதிரி இங்கேயும் வந்து ஓப்பனா பேசிட முடியாது. அப்புறம் நாளைக்கு நம்மள போட்டு நீ தானே அதை பேசணும்னு போட்டு அடிப்பாங்க. பொது வெளியில பேசும்போது இது உள்ளது பேசிடணும். போன்ல பேசும்போது லைட்டா உங்களை வந்து அப்படியே கொஞ்சம் வெறுப்பேத்தி ஒரு ஜாலி பண்றதுதான் எலெக்ஷன் வரையும், ரிசல்ட் வர வரையும். சரி, ரைட், ஓகே. பரணின்னு ஒரு கேரக்டர் இருக்குதா இல்லையான்னு தெரியல. பரணி இருக்கீங்களா தூங்கிட்டீங்களான்னு தெரியல. பாய் சொல்லுங்க அப்போ. ஓகே, இல்லைன்னு எடுத்துக்குவோம். நாளைக்கு நம்ம வந்து திரும்ப இதே டாபிக் கண்டினியூ பண்ணுவோம். பாய் பாய் ப்ரோ, பாய்.